கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையாயும் தயவாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நமது பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே என்கிற வாழ்த்துதலோடும் இந்த நிமிடம் வரை நம்மை கிருபையாய் காத்து இதோ இந்த மாலை வேளையிலே மீண்டுமாக ஃபேஸ்புக் வாயிலாக நாம் இந்த சத்தியத்தை கேட்கும்படி கிருபை செய்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றி எளிதான ஸ்துதியும் சோத்திரத்தையும் ஏறெடுத்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு துவக்க ஜெபமாக சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருவதுதான் அன்பின் நல்ல தோழனே. இதோப்பா கடந்த நேரங்களிலும் கூட நாங்கள் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து இம்மட்டும் எங்களை உயிரோடு காத்து இந்த நாளையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து எங்களை பகல் முழுதும் காத்து இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களை கூட்டிச் சேர்த்திருக்கிறப்பா. இந்த மேலான கிருபிக்கும் அன்புக்கும் தயவுக்கும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா இந்த உலகத்திலே எத்தனையோ கல்விமான்கள் வெற்றிமான்கள் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை நீ இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிடித்து உமது வேதத்திலுள்ள மகத்துவமான காரியங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து வர நீதாமே எங்களுக்கு சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறப்பா. இந்த மேலான கிருபிக்கும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு மேலான அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அது ஒருபொழுதும் நாங்கள் விட்டுவிடாமல் அனுதினமும் நீங்கள் கொடுத்து வருகிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து நீர் எங்களுக்கு போதிக்கிற வழிகளில் நடந்து உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ நீதாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவை கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வந்திருக்கும்ப்பா. இந்த ஒரு கூடையை கூட உங்கள் பாதத்தில் வைக்கணும்ப்பா. இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வழியந்தும் இந்த திவ்ய பிரசனம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமால் எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகரும் மனக்குடத்தின் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையை ஏற்படும் இந்த நல்ல பிதாவே. இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு 7 எச்சரிப்புகள். இந்த தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் நம்மிடையே தூது கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாகவும் பிரியமாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையில் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட இணையதளத்தின் வாயிலாக இணைந்துள்ள திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் நம்முடைய தூய தகப்பன் பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்தமான மகத்துவமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து அவருடைய சித்தத்தின்படியான வளர்ச்சியை நாம் எட்டும்படி இன்றைய நாளிலும் கூட ஒரு சத்திய பாடத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய அன்பு தகப்பனுக்கு எல்லா புகழும் துதிகன மகிமையையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தின் மூலம் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய மூத்த சகோதரர் சொன்ன வண்ணமா இன்னைக்கு கூட பாடத்தினுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எச்சரிப்புகள் 7 வார்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பாடத்தை ஆயத்தம் செய்து கொடுத்துருக்கார். இது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பாடம் தான். ரொம்ப இந்த தீர்க்க தரிசன ஊமைகள் பற்றியோ தீர்க்க தரிசனங்களை பற்றியோ ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்கள் இல்லாமலும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்கிற மாதிரி கடவுளுக்கு பிரியமாக வாழக்கூடிய நமக்கு எந்தெந்த வைரஸ்கள் நம்மளை தாக்கும் இந்த காலப்பகுதிக்கு ஒப்புமையாக சொல்லப்போனால்
கடவுளுக்கு பிரியமாக வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை தாக்கக்கூடிய 7 முக்கியமான வைரஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலப்பகுதியும் எப்படி இருக்குங்க, ஒரு வைரஸ் காலப்பகுதியாக இருக்குது. பட் மனுஷனருக்கு இங்கே பூமியில் வாழக்கூடிய மனுஷங்களுக்கு அது வருது, பாதிக்குது, போகுதுங்கிறது வேற. பரலோகத்துக்கு போகக்கூடிய, மண்ணுலகை வென்று விண்ணுலகை செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை தாக்கக்கூடிய வைரஸுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கொடிய வைரஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் அவரது அன்பு மகனின் ரத்தம் மகிமைப்படவும் தான் ஒரு அடியான் சத்திய வார்த்தைகளை போதிக்க தேவன் இந்த வாய்ப்பை கொடுக்குறார். இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று யாரும் என்ன பண்ணிட முடியாதுங்க, மற்றவங்களை குற்றப்படுத்தியோ மற்ற விஷயங்களோ பேசுறதுக்கு எந்த ஒரு விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரியான உணர்வுகள், அந்த மாதிரியான சிந்தைகள் இருந்தால் தயவு கூர்ந்து நம்ம வசனத்தின்படி சிறுதூக்கி பார்த்து அந்த மாதிரியான ஒரு நினைவுகளிலிருந்து நம்ம வெளியே வர்றது என்னலாம். ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா உயிர் பிச்சை. அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு தான் இந்த ஊழிய பணிகளை நமக்கு தந்திருக்கிற தவிர நம்முடைய சுயத்தை கண்டிப்பாக இங்கே பேச முடியாது, தேவனும் அனுமதிக்க மாட்டார். அதனால் சப்ஜெக்டில் யாரையும், எந்த சகோதரனையும் சரி, எந்த சகோதரியும் சரி, எந்த மூத்த சகோதரனும் சரி, எந்த இளைய சகோதரனும் சரி, கண்டிப்பாக குற்றப்படுத்துறதுக்காக எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது, தேவனும் அனுமதிக்க மாட்டார். அப்படிங்கிறத முன் வச்சு இந்த பாடத்தில் ஒரு எச்சரிப்பு பாடுங்க. இது எச்சரிப்பு. தேவனிடத்தில் ரொம்ப அதிகமாக நெருங்கின கேரக்டர்ஸ், தேவனே பேர் சொல்லி அழைத்த கேரக்டர்ஸ், பாத்திரவான்கள். கேரக்டர்ஸ் மீன்ஸ் பாத்திரவான்கள். தேவனே பேர் வச்ச பாத்திரவான்கள். இப்படி தேவனிடத்தில் ரொம்ப தேவனா நேசித்து தெரிந்தெடுத்து கொண்ட அந்த பாத்திரவான்களே இந்த வைரஸ்கள் என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா, தேவனிடத்தில் அவங்க போய் சேர்றதுக்கு இல்லாமல் அழிச்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? தேவனுக்கு பிரியமான பாத்திரவான்களை தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தெரிந்தெடுத்துக்கிட்டார். தெரிந்தெடுத்துக்கொண்டு அந்த பாத்திரவான்கள் தேவனுக்கு பிரியமாக பூர்ணம் அடையாதபடிக்கு இந்த வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, 7 வகையான வைரஸ். ஒரு முக்கிய வைரஸ் பார்க்கணும். அந்த வைரஸுகள் என்ன பண்ணிடுச்சுன்னா மண்ணுலகை வென்று விண்ணுலகை போய் சேரக்கூடிய அந்த பரம தகப்பனுடைய தயவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை போக விடாமல் தடுத்துருக்கு. இப்போ அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு ஆதார வசனத்தை வாசித்து அந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாங்க, வாசிக்கலாங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பாருங்க, இது இப்போ சாலமோன் ஞானி அவருடைய எல்லா விஷயங்களையும் உணர்ந்து பேசின புஸ்தகம் தாங்க இந்த பிரசங்கி புஸ்தகம். கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்தையும் அந்த பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொண்ட அவர் கடவுளுக்கு பிரியமா நான் வாழலன்னு உணர்ந்து பேசின புஸ்தகம் தாங்க இந்த பிரசங்கி புஸ்தகம். மாயை மாயை, எல்லா மாயை, என் இருதயம் விரும்பினது அத்தனை நான் அனுபவித்தேன், ஆனாலும் என்ன நேசித்த அந்த இருதயத்துக்கு எந்த அளவுக்கு நான் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியலன்னு ஒரு கேள்விக்குறியான இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அவருடைய அந்த ஃபீலிங்ஸ் இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்னை எப்படி நேசிச்சார், எங்கள் அப்பா மேலே வச்சுருந்த அன்பு நிமித்தம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனால் அதன்படி நான் வாழ்ந்தேனா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய இருக்கும். சரி, இது அப்படியே திருவிவிலியத்தில் வாசிக்கலாங்க. ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. வாசிங்க வாசிங்க. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். பாருங்க, ஒன்றின் தொடக்கம் அல்ல, ஒன்றின் முடிவே எப்படி இருக்கணுங்க, தொடங்கின அதனுடைய முடிவு தான் எப்படி இருக்கணுமா, நல்லதா முடிக்கணுங்களா. அப்போ ஒரு தொடக்கத்தை விட முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவிவிலியத்தில் ரொம்ப வருது. அதையே நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னாக்குங்க, வாசிங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. பெட்டர் இஸ் த எண்ட் ஆஃப் த திங் than the beginning thereof. பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டு தான் எப்படி இருக்கணுங்களா, பெட்டராக இருக்கணுமா. அப்போ ஒரு காரியத்தை தொடங்குறத பார்க்கலுங்க முடிவு ரொம்ப அருமையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த வேத வசனத்தின்படி எதை பற்றியான தொடக்கத்தை சாலமோன் ஞானி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு உலகத்தில் தொடங்கக்கூடிய ஒரு தொடக்கத்தை பற்றி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
இப்போ உலகத்தில் ஒரு தொடக்கம் அப்படின்னா அந்த உலக ஜனங்கள் எதையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிறப்பை தான் என்ன சொல்லுவாங்க, தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உலக ஜனங்கள் உலகத்தின்படியான ஒரு முடிவு அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்களுடைய மரணம். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கமும் முடிவுமா உலக ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜீவனுள்ள வார்த்தை கொடுக்குறாருன்னா அது எப்படிப்பட்டதா இருக்குங்க? உலகத்தின்படியான ஒரு தொடக்கமா இருக்குமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க. அது ஏன்னா பேசினது யாரு அப்படின்னா சாலமோன் நாணி. அவருக்கு பேரை பார்த்தீங்கன்னா சாலமோன் நாணிங்கிற ஒரு பேர் வாங்கினவர். அது மட்டும் இல்லைங்க, அந்த சாலமோன் நாணியுடைய இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ அவருடைய இருதயத்துல என்ன இருந்தது தெரியுங்களா? தேவன் கொடுத்த நாணமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்திருக்கார். வாசிங்க அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. பாருங்க, அப்போ ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தேவன் தந்து பேச வச்சுட்டு கண்டிப்பா அதனுடைய செயல்பாடுகள் இல்லாம விட்டுருப்பாரா தேவன்? விடலிங்க. அது கரெக்டாக என்ன பண்ணாருன்னா பிரசங்கில் நம்ம மைய வசனமாக எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின்படி ஒரு அருமையான தொடக்கத்தையும் ஒரு அருமையான முடிவையும் முடிக்கும்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அவரது அன்பு மகனையே இந்த பூமியில தேவன் தந்தார். வேதத்தின்படியான தொடக்கத்திற்கும் முடிவிற்கும் தனது மகனை மாம்சத்தில் என்ன பண்ணாருங்க தேவன் தந்தார். பாருங்க, அந்த வசனத்தின்படி ஒரு அருமையான தொடக்கத்தை தன் மகன் மூலம் தொடங்கினார், ஒரு அருமையான முடிவை தன் மகன் மூலம் முடிச்சார். இப்போ அவரு மாம்சத்துல பிறந்திருக்கார். ஒரு அருமையான தொடக்கத்திற்கான ஒரு ஆயத்த நிலை இது. மாம்சத்துல கிறிஸ்து பிறந்தார். யாருங்க அந்த குழந்தை? யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது இன்னும் சுருக்கமா நல்ல திருவிழித்துல படிச்சா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னாக்குங்க, நம்மளுடைய சின்ன முதலாளி, நமக்கு உயிர் பிச்சை போட்ட முதலாளியின் மகன்க. நம்முடைய பெரிய முதலாளி பிதாவாகிய தேவன், இவரு நம்முடைய சின்ன முதலாளிங்க, நம்முடைய எஜமான். இவங்க போட்ட பிச்சையில தாங்க நம்மெல்லாம் இன்னைக்கு குடும்பமா ஜீவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோட இந்த பாடத்துக்குள்ள போலாங்க. பாருங்க, அவர் பிறந்தார். பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளை வளர்ந்தது. வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. பாருங்க, வாசிங்க. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்க, பிள்ளை வளர்ந்தது, பிறந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? பிள்ளை வளருது. எதுக்கு அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி சாலமோன் நாணியின் வாயில அவர் வெளியரங்கமாக்கின அந்த வார்த்தையின்படி ஒரு காரியத்தின் தொடக்கத்தையும் அதை விட மிகச் சிறப்பா ஒரு முடிவையும் தன் மகன் மூலம் செயல்படுத்துறதுக்காக கடவுள் என்ன பண்ணாருன்னா மாம்சத்துல தன்னுடைய மகனை அந்த பூமிக்கு தந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா ஆவியில, அவர் பிள்ளை வளர்ந்தது, ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாங்க. 42ஆம் வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் 49ஆம் வசனம் வாசிங்க. 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பாருங்க, அவர் 12 வயசு ஆகும்போது யூத முறைமையின்படி அவருக்கு உண்டான சில சம்பிரதாயங்களை செய்யறதுக்காக வருடாந்திரம் எங்க போவாங்க? எருசலேம் தேவாலயத்திற்கு போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டாருங்க, தன் மாம்சத்தின்படியான தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு இணைப்பா போகாம ஃபாதர் பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டாருங்க, பிதாவாகிய தேவனுடைய பிஸ்னஸை ஆரம்பிச்சுட்டார். இவங்க தேடி பார்த்து போய் கண்டுபிடிச்சு எங்கப்பா எங்களை விட்டு போயிட்டாங்கும் போது அவர் சொல்றாரு, ஆவியின் தந்தையினுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இதை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா தேவ தூதர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, இதை முன்கூட்டியே அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க அதை என்ன பண்ண முடியல, உணரல. பாருங்க, அப்படியே அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்க, விருத்தி அடைந்தார்னு சொல்லலாம், இன்னொன்னு வளர்ச்சி அடைந்தார்னு சொல்லலாம். அப்போ 12 வயசுல அந்த வசனத்தின்படி பார்த்தா அவரு அப்படியே வளர்ந்து 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 வளர்ந்துங்க 30 வயசுக்கு வந்துட்டாருங்க. எத்தனை வயசுங்க? 30 ஆண்டுகள். பாருங்க, தன் மகன் பிறந்ததிலிருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு வளர்ச்சி வரைக்கும் பேசாத ஒரு தந்தை கரெக்டா அவர் சித்தத்தின்படியான ஒரு சரியான அவருடைய வார்த்தையின்படியான ஒரு தொடக்கத்துக்கு தன் பிள்ளையை ஆயத்தப்படுத்துகிறார்.
பாருங்க, வேதத்தின்படியான ஒரு தொடக்கம் கிறிஸ்துவகிட்ட எங்க தொடங்குது அப்படின்னா அவருடைய ஞானஸ்நானம். இப்போ இது வந்துங்க, சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சரி, கிறிஸ்துவ மண்டலத்தில் யாராக இருந்தாலும் இந்த இமேஜ் பார்த்தா சொல்லிடுவாங்க இது என்னங்க ஞானஸ்தானம். ஆனால் ஸ்பெசிஃபிக்கா சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆழமாக அதனுடைய உள்கருத்தை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கோம், புரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு வசனம் வாசிச்சிருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இந்த சத்தம் 30 வருஷமா அந்த அப்பா என்ன பண்ணலீங்க, இந்த மாதிரி ஒரு சத்தம் வரல. ஆனா இது ஒரு மகிழ்ச்சியான சத்தமா 30 வயசுல அவரு இந்த ஒரு திருமுழுக்கின் உடன்படிக்கை செய்யும் போது, அவருடைய சித்தத்தின்படியான ஒரு தொடக்கத்தை தொடங்கும் போதுதான் இந்த சத்தம் வரும். இந்த மகிழ்ச்சியான ஒரு சத்தத்துக்கு பின்னணி வேத மாணவர்களுக்கு என்ன ஆகுங்க, கண்டிப்பா தெரியும். இப்ப அவர் திருமுழுக்கு எடுக்கிறாருனாலே, வேதத்தின்படியான ஒரு தொடக்கம் தொடங்குதுனாலே, புது சிருஷ்டி அப்படிங்கக்கூடிய தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு கரு அவருக்குள்ள என்ன ஆகுதுங்க, உயிர்ப்பிக்கப்படுது. இது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு தேவனை விசுவாசிச்சு அந்த பரிசுத்தமான வார்த்தையின்படியான ஒரு விசுவாசத்தின் மூலம் திருமுழுக்கின் உடன்படிக்கை செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறாருங்க, தேவன் புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கருவை கொடுக்கிறார். முதல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கருவை பெற்றுக்கொண்டதாங்க வேதத்தின்படியான ஒரு நல் தொடக்கமாக இருந்தது. அதுதான் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்புடையது. இந்த மகிழ்ச்சி பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு, அப்பா 30 வருஷமா நீங்க உங்க மகன்கிட்ட இந்த மாதிரி பேசலையப்பா, ஆனா 30 வயசுல அவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொடக்கத்தை தொடங்கும் போது, புது சிருஷ்டின்னு ஒரு கருவை அவருடைய இருதயத்துல உயிர்ப்பிக்கப்படும் போது மட்டும் உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. இது உங்க மகன்கிறதுனால இப்படி மகிழ்ச்சியான்னு கேட்டா அப்பா இல்லை. பாருங்க, என் மகனுங்கிறதுனால எனக்கு அந்த மகிழ்ச்சி, நான் அந்த இடத்துல வரல. உங்களுடைய பாடுகளை, யாருடைய பாடுகளைங்க வாசிங்க, ஒவ்வொரு லைனா வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 4 வசனத்திலையும் ஒவ்வொரு லைன் மட்டும் போட்டிருக்கேன், நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அவர் வாசிருங்க. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த திருமுழுக்கு எடுக்கும் போதே தேவனுக்கு மகிழ்ச்சி காரணம் என்ன தெரியுங்களா? யாருடைய பாடுகளை அவர் ஏத்துக்கிறாருங்க? மகன். அவருடைய மகன் யாருடைய பாடுகளை ஏத்துக்கிறாருங்க? நம்முடைய பாடுகளை. பாருங்க, அடுத்தது நம்முடைய மீறுதல். யார் செஞ்ச மீறுதலுங்க? நம்ம செஞ்ச மீறுதல் அவங்க ஏத்துக்கிறாரு. அடுத்ததுங்க, நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும். எல்லாத்துடைய அக்கிரமங்க. பாருங்க, நமக்கே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு அக்கிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு, ஆனா அந்த அக்கிரமங்கள் அத்தனையுமே தன் மகன் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்கிறத குறிச்சு தாங்க அவருக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நமக்கு ரெமெடி வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய ரத்தமே அல்லாமல் நமக்கு என்ன இல்லைங்க, மீட்பு இல்லை. அந்த மீட்புக்காக தன் மகன் துணிஞ்சு போய் அவருடைய சித்தத்தை என்னுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திருமுழுக்குல தாங்க அவர் அவ்வளோ வந்துருக்கு. அப்போ நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டாருன்னா, கடைசி லைன் வாசிங்க சிஸ்டர். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாருங்க. அவங்க மூஞ்சில நம்ம நிமித்தமா அவருடைய பரிசுத்தமுள்ள தெய்வ மகன்க, இந்த அண்ட சராசரத்தையும் தெய்வம் படைக்கும் போது அவரை கொண்டும் அவருக்கென்றும் நம்முடைய முதலாளி மகன், நம்முடைய எஜமான், சின்ன எஜமானுடைய மூஞ்சில காரி துப்புனாங்க. நம்முடைய சின்ன எஜமான் தலையில கொட்டினாங்க. இதெல்லாம் யாருக்காக தெரியுங்களா? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தாய் தகப்பனுக்காக. அவர் என்ன பண்ணாருன்னா, பல கேவலங்களையும் அவமானங்களையும் நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்ணாருன்னா சகிச்சு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஞானஸ்தானம், புது சிருஷ்டி, அந்த உயிர்த்தெழுதல் இருந்த புது சிருஷ்டி கரு உருவானதிலிருந்து சரியா 3.5 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணாருன்னா நமக்காக வாழ்ந்து அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அதாவது வேதத்தின்படியான ஒரு முடிவை என்ன பண்ணார் அப்படின்னா முடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேதத்தின்படி கடவுளுக்கு பிரியமான ஒரு மரணத்தை கிறிஸ்து மரிச்சார். இப்போ அப்படி மரிக்கக்கூடிய ஒரு மரணத்துலங்க மற்றவர்களுடைய மரணத்துக்கும் கிறிஸ்துவோடைய மரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதேதாவது நம்ம சிந்திக்க முடிஞ்சதுங்களா? மற்றவர்களுடைய மரணத்துக்கும் பரிசுத்தம்ங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமங்க
கிறிஸ்து மரிச்ச மரணம்ங்கிறது வேறு, மனுஷர்கள் மரிக்கிற மரணம் வேறு. மனுஷர்கள் தேவன் நியமிச்ச ஒரு மரணத்தை தாண்டி 1 மணி நேரம் கழிச்சு லேட்டா வர்றப்பான்னு சொல்ல முடியுங்களா? அதே ஒரு மனுஷன் அப்பா 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்துடுறேன், உங்ககிட்ட செத்துடுறேன், மரிச்சிடுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆனா இந்த கண்ட்ரோல் எல்லாம் ஒருத்தனுடைய மரணம் அப்படிங்கிற ஜீவன் அப்படிங்கிற விஷயத்தோட கண்ட்ரோல் எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துல தேவன் கிட்ட இருக்கு. ஆனா கிறிஸ்துடைய மரணத்தினுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்து தெரியுங்களா? தேவன் கிட்ட இல்லைங்க, கிறிஸ்து கிட்ட இருந்து. அவரா பார்த்து அப்பாவுடைய விருப்பத்துக்காகன்னு சொல்லி அந்த உயிரை அப்பா கிட்டே டெபாசிட்டா கொடுத்தார். வாசிங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, மற்றவருடைய மரணத்துக்கும் அவர் தெய்வ மகனுடைய மரணத்துக்கும், ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவருடைய ஜீவன், அவர் மரிக்கிறதுங்கிறதுங்க தேவன் கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லைங்க. எல்லா கண்ட்ரோலும் கிறிஸ்துவ தான் ஒப்பு கொடுத்திருந்தாரு. அந்த கிறிஸ்துவோடைய உயிர் கூடங்க அவருடைய விருப்பத்தின்படி தான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார தவிர அதுல தேவன் எந்த விதத்திலையும் அதில் பொறுப்பெடுத்துக்க முடியல. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குங்க இதாவே நான் என்ன பண்றேன்னா உங்களுடைய கையில என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். வாசிங்க சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாருங்க, இப்போ கண்டிப்பா கர்த்தருடைய பார்வையில் இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்குங்க? அருமையா இருந்திருக்கும், மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இது இவருடைய மகன் அப்படிங்கிறதுனால இருந்திருக்குங்களா? கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, ஆனாலும் ஒரு விசேஷ மகிழ்ச்சி இதுக்குள்ள இருந்திருக்குங்க. பாரபட்சம் இல்லாத ஒரு விசேஷ மகிழ்ச்சி இந்த தெய்வ குமாரன் மரிக்கும் போது இருந்திருக்கும். இப்ப பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்க இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்தி காமிக்கிறத விட ஆபிரகாம் பேரை சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஆபிரகாமுக்கு தேவன். தெய்வத்தையே இந்த பூமியில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் இருந்ததுங்க. அந்த கேரக்டர் தான் ஆபிரகாம். ஈசாக்கின் தேவன், தேவனே சொல்லுவார், நான் வந்திருக்கேன், நான் ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கேன், ஈசாக்குக்கு தேவனா இருக்கேன், யாக்கோபுக்கு தேவனா இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி தேவனை அடையாளப்படுத்தி இந்த உலகத்துக்கு காமிச்ச அந்த பரிசுத்தவான்களோட மரணத்துல இல்லாத சந்தோஷம் கிறிஸ்துவோட மரணத்துல இருந்திருக்குமா? ஒரு கேள்விதான், சிந்தனைக்கு தான். கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப மகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக அந்த மகிழ்ச்சி அதிகமா இங்க இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அந்தந்த பரிசுத்தவான்கள் மரித்தது அவர்களுடைய சரியான ஓட்டத்தை ஓடி முடிச்சு மரிச்சாங்க, அது கர்த்தருடைய பார்வையில அருமையானதா இருந்தது. ஆனா இந்த பரிசுத்தவான் மரித்தது இல்லைங்க, 1,44,000 பேர்த்துக்குங்க என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? மரிச்சிருக்காரு. வித்தியாசம் புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு மரிச்சிருக்காரு இவர்? கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் அவங்களுக்கு கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்து அவங்களுடைய ஆத்திய ஜீவிய பிரயோஜனமா வாழ்ந்து மரிச்சது கர்த்தருடைய பார்வையில பிரயோஜனமா என்ன பிரியமா இருந்திருக்கு. ஆனா கிறிஸ்து மரிச்சதுங்க எத்தனை பேர்த்துங்க? வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வாய்ப்பு 1,44,000 பேர்த்துக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை யார் வாழ்ந்து முடிச்சிட்டாருங்க? அவருடைய அன்பு மகன் வாழ்ந்து முடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா தேவனுடைய பார்வையில அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்குங்கிற வாய்ப்பு மாற்றம் இல்லை. பாருங்க, இந்த 1,44,000 பேர் கிறிஸ்துவோடைய மரணத்துல வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு திருச்சபை பிள்ளைகளுக்கு தாங்க, 1,44,000 பேர். 2வது வாய்ப்பு வேதம் சொல்றபடி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய ரத்தத்தின் மூலம் திரள் கூட்டத்தார். 3வது வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா முற்பிதாக்கள். 4வது யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா உலக ஜனங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு தான் இந்த வாய்ப்பை கிறிஸ்து கொடுக்குறாரு அப்படின்னா 1,44,000 பேர்த்துக்கு. இந்த 1,44,000 பேர்த்துல ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள். பாருங்க, இவங்க தான் முதல் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. அந்த பரிசுத்தமான அந்த பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட அவங்க
பரிசுத்தமான தன்னுடைய ஓட்டத்தை ஓடுனாங்க, அருமையாக அந்த ஓட்டத்தை முடிச்சாங்க. அவங்க முடிச்ச மாதிரியே அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நமக்கு ஒரு விழிப்புணர்வு, எச்சரிப்பு உண்டாகும்படி நிறைய விஷயங்கள்ல எப்படி அவங்களால பரிசுத்தமா ஓடுறதுக்கு தேவன் எந்தெந்த முன் உதாரணங்களை, முன் எச்சரிப்புகளை காமிச்சாரோ அதே மாதிரி தெய்வ பிள்ளைகள், வரக்கூடிய திருச்சபை பிள்ளைகளும் கரெக்டா ஓடுறதுக்கு கடவுளுக்கு பிரியமா ஓடின அந்த அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலர் ரொம்ப அருமையா கைடன்ஸ் கொடுத்தவர். யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். நேத்தைக்கு கூட பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்தானாதிபதி. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபருங்க. அவர்கிட்ட கேட்டா சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 1:1 எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பவர் கிடைச்சது அப்படின்னா, நான் மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் தெளிப்பின பிதாவாகிய தேவனாலும் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல். உடம்பு சிலுக்கு பயங்கரங்க. ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இருந்த பழைய ஏற்பாட்டை பிரிச்சு எடுத்துங்க 13 நிருபங்களா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஒரு ஸ்காலர் ஸ்தானாதிபதி, நேற்றுக்கு பார்த்த மாதிரிங்க, அந்த ஸ்தானாதிபதி சொல்றாரு, நீங்க ஓடின மாதிரி நாங்களும் ஓடணும். உங்களுக்கு கிடைச்ச பிச்சை எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி நல்ல போராட்டத்தை போராடினீங்க, ஓட்டத்தை முடிச்சிங்க, நாங்களும் ஓடணும். சொல்லுங்க, இந்த அழைப்புல நாங்க எப்படி ஓடணும்னு சொன்னா அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையா. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் சொல்றதே வார்னிங், எச்சரிப்பு. இது பயங்கரமான அழைப்பு. கோடான கோடி ஜனங்களை தேவன் படைச்சிருக்காரு. ஆனா இந்த தர்மம் யாருக்குமே போடல, உங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்க எச்சரிக்கையா இந்த அழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்கிறாரு. அப்போ இந்த அழைப்பை மிஸ் பண்ணாம ஒரு வாழ்க்கை நாங்க வாழணும்னா நீங்க வாழ்ந்த மாதிரி எப்படி வாழலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும். நல்லா பாருங்க, என்ன சொல்றாருங்க? நாங்க அப்படிதான் இது பண்ணோம். பழைய ஏற்பாட்டுல நிறைய விழுந்து போன கேரக்டர் பார்த்தோம். தேவன் கிட்ட ரொம்ப நெருங்கி போனாங்க, ஆனா விழுந்துட்டாங்க. என்ன விஷயம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், வைரஸ் இருந்தது. வாசிங்க. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஒரு அருமையான எச்சரிப்பு கொடுக்காருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு நல்ல தர்மம் தேவன் தந்திருக்காரு. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் தேவன் கண்டிப்பு வச்சிருந்திருக்காரு, அதனால விழுந்திருக்காங்க. உன்னிடத்துல என்ன பண்ணிருக்காரு? தயவை வச்சிருக்காரு. அந்த தயவை நீ காப்பாத்திட்டீன்னா என்ன பண்ணலாம்? நீ நிலைத்திருக்கலாம், இல்லாவிட்டா நீயும் வெட்டுண்டு போவேன்னு சொல்லி ஒரு அருமையான எச்சரிப்பு கொடுக்குறாரு பாருங்க. அப்போ விழுந்தவர்கள் அப்படின்னா இது எங்க தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விழுந்தவர்களை தான் பார்த்துருக்க முடியும்? அப்போஸ்தலர்கள்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த விழுந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் கண்டிப்பா ஒரு எச்சரிப்பு பாடமா அவங்களுக்கு தேவன் காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் கேரக்டரா விழுந்தவர்கள் அப்படிங்கும் போதுங்க, பழைய ஏற்பாட்டுல எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இந்த வைரஸ் எப்படிப்பட்டதான ஒரு வைரஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் வைரஸ். இது ஒரு ஃபீமேல் வைரஸ். இதுல இருந்து தாங்க எல்லாமே உற்பத்தி ஆகும். இந்த வைரஸ்ல இருந்து தான் எல்லா விதமான நோய்களும் உருவாது. இதனுடைய ஆரிஜினே இதுதான். இது ஒரு பெண் வைரஸ். நிறைய ஒரு விஷயங்களை அழிக்கிறதுக்கான விஷயங்களை பெத்தெடுக்கக்கூடிய ஒரு வைரஸுங்க இந்த இச்சை அப்படிங்கிறது. அப்போ விழுந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்து புரட்டி பார்த்தாங்க. முதல் தேவனிடத்துல ரொம்ப நல்லா நெருங்கி இருந்து தேவன் பேசுனா கேட்குற ஒரு நல்ல சிலாக்கியத்துல இருந்து விழுந்து போன கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸ்ல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? விழுந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு வைரஸ்ல விழுந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இந்த வைரஸை வரவேற்று வெல்கம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப தெரியாம போய் ஒரு சூழ்நிலையில சிக்கிறதுங்கிறது வேறுங்க, தெரிஞ்சே ஒண்ணுல போய் சிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுங்களா? அதை நம்மளே தேடிக்கொண்டது மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க தேவன் எத்தனையோ எச்சரிப்பு கொடுத்ததா. யார் இதுக்கு வெல்கம் பண்ணியிருக்க முடியும்? இந்த இச்சையான கேரக்டர்ல யார் சிக்கியிருக்க முடியும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான வசனத்தை கொடுக்கிறார். வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தோட ஒரு இது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின்படி வாழ்றதுக்கு
இச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்தவங்களா விழிப்புள்ளவர்களா வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியுங்க. இச்சையினால்தான் என்னாச்சாமா, உலகத்துக்கு ஒரு கேடே வந்துச்சான். எப்போ வந்துச்சு? இச்சையினால எப்போ உலகத்துக்கு ஒரு கேடு வந்துச்சுங்க? தொடக்கமே அதுதாங்க. இந்த பூமிக்கு அக்கிரமக்காரன் நம்ம அப்பா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தானுங்க அவன். அந்த அக்கிரமக்காரன் அப்பா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்து அப்பாவுடைய சித்தத்துக்கு எப்ப எதிர்த்து நின்னானோ அப்பவே என்ன பண்ணிட்டாருங்க, இந்த உலகத்தை அவன் ஒரு போலி பத்திரம் போட்டு அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்காக அவன் எடுத்த முதல் ஆயுதம் எது தெரியுங்களா? இந்த உலகத்தை, பூமியெல்லாம் என்னுடைய இதுங்கிறார் பிதாவாகிய தேவன். ஆனா அந்த அக்கிரமக்காரன் என்டையர் பூமியும் அவனுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணிருக்கானுங்க, போலி பத்திரம் போட்டுங்க அவனுடைய பேருக்கு மாத்தி ஒரு பொய் பத்திரத்தோட வாழக்கூடிய ஒரு பொய்யனுங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அவனுடைய முதல் ஆயுதமே இச்சை தாங்க. இந்த இச்சை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குது. அப்போ உலகத்துக்கு ஒரு கேடு வந்தது. அந்த கேடு எதுல தான் வந்தது அப்படின்னா, இச்சையில தாங்க வந்தது. எங்க வந்துச்சு, எப்போ வந்துச்சு பாருங்க. வேற யாரும் இல்லை. வெல்கம் லெட்டர் கொடுத்து அந்த இச்சையை ஏத்துக்கிட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவாள் தான். எப்படி இவங்க வெல்கம் லெட்டர் கொடுத்தது அப்படின்னா, தெரியாம உள்ள போய் சிக்கிக்கிறதுங்கிறது வேறுங்க. தேவன் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆதாம் தேவன் சொன்ன கட்டளைய ஏவாளுக்கு என்ன பண்ணியிருந்தாருங்க, தெரிவிச்சிருந்தார். தெரிவிக்காம இருந்திருந்தா பரவாயில்ல. சாத்தான் வந்து கேட்கும் போது ஆமா இதை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்காரு, தேவன் சொல்லியிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு தெரியுங்களா, அந்த பிரமாணம் தெரிஞ்சிருக்கு, அந்த கட்டளை தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரிஞ்சிருந்தும் முதல் வஞ்சிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரியானவளே. வாசிங்க வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். பாருங்க, முதல் வஞ்சிக்கப்பட்டது யாருன்னா ஸ்திரியானவள். ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டது எதனால? இச்சையினால. பாருங்க, அந்த இச்சைக்கான ஒரு அருமையான வசனம் ஆதியாகமத்துல இருக்கு. வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது விவிலியம். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும். பாருங்க, கண்களுக்கு கண்ணுல பார்க்கும்போது அது எப்படி இருக்குதுங்களா, களிப்பூட்டுற மாதிரி அந்த இச்சை உணர்வுகளை தூண்டி இருக்கு. பாருங்க அடுத்தது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான். பாருங்க, இப்போ இச்சை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு முதல் பலவீனமான மண்பாண்டமா இருந்த, தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த 2 பேர்த்துல ஒருத்தரங்களை யார் அட்டாக் பண்ணிட்டாங்க? சாத்தான் அட்டாக் பண்ணிட்டான். அவனுடைய ஃபர்ஸ்ட் டூலேங்க, அவனுடைய ஃபர்ஸ்ட் கருவியே எது தெரியுங்களா? இச்சை. இந்த இச்சை சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஒரு உற்பத்தி திறன் கொண்டது. இதிலிருந்து விளையிறதானுங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான தவறான குணலட்சணங்கள். இந்த இச்சையில இந்த ஸ்திரியானவள் சிக்கினது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்திரியானவள் என்ன பண்ணாங்க, ஆதாமுக்கும் கொண்டு வந்து அதை கொடுத்தாரு, அந்த ஆதாமையும் விடார். இதைய வஞ்சிக்கிறதுக்கு போன சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். பாம்பா சாத்தான் எந்த ரூபத்துல போயிருப்பான் அப்படின்னா, அவன் எப்படி போயிருப்பானுங்க, அப்படியே ஒரு அழகான தோற்றத்துல தான் அங்க போய் இந்த ஸ்திரியானவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கானா, இந்த கனியை நீங்க புடிச்சிங்கன்னா நன்மை தீமை அறிவீர்கள், தேவர்களை போல நீங்க என்ன அறிவீங்க. மற்றபடி தேவர்கள் போல ஆகி தேவனுக்கு போய் நம்ம பணிவிட செய்ய முடியுங்கிற உணர்வோடெல்லாம் இந்த ஸ்திரீ என்ன பண்ணலீங்க. அந்த அழகு, அந்த புசிப்பு புசிச்சோம்னா அந்த ஒரு அழகுத்தன்மை கிடைக்கும்ங்கிற ஒரு இச்சை உணர்வோட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவ செயல் செஞ்சாங்க. அதுதாங்க சாத்தானுடைய முதல் ஆயுதம். இந்த பூமிக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு என்ட்ரி, நுழைவாயிலா இருந்தது. அடுத்ததே என்ன பண்ணார் அப்படின்னா, ஆதாம் 2வது ஒரு விஷயத்துல சிக்கிறார். அந்த கேரக்டர் எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆதாம் கிட்ட வருதுன்னா, தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருந்தாரு. தோட்டத்தில் எதையும் வேணாலும் நீ பறிச்சு சாப்பிடு, ஆனா இந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் நீ என்ன பண்ணாத, பறிச்சு சாப்பிடாதன்னு சொல்லி. ஆனா பாருங்க, அவ்வளவு தூரம் தேவன் சொல்லி இருந்தோம், தெரிஞ்சிருந்தோம், அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவ காரியம்னு உணர்ந்திருந்தோம், அவர் என்ன பண்ணலீங்க, அதைய அவாய்ட் பண்ணல. என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஸ்திரியானவளிடத்திலிருந்து வாங்கி புசிக்கிறார். இப்ப வாங்கி புசிக்கிறது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
17 திருவிவிலியம். அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். பாருங்க, அண்ட சராசரத்தையும் படித்த தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியல. யாருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சிட்டாரு? மனைவியோட வார்த்தை. இது ரொம்ப சிந்திக்க வேண்டியதுங்க. தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய தெய்வ பிள்ளைகளும் திருச்சபை பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இந்த வசனங்களையெல்லாம் ரொம்ப கவனிச்சு மனைவியுடைய சொல் எந்தெந்த சொல்லுக்கு கீழ்ப்படியணும், எந்தெந்த சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. அது வேத வசனத்துக்கு ஒப்புமையா இருக்குங்கிறத நல்லா பார்க்கணும். என்னடா சரவணன் பிரதர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி எந்த சகோதரிகளும் கோச்சிக்க வேண்டாம். நீங்க கோச்சிக்காம இருக்கிறதுக்கு வேதத்திலிருந்தே ஒரு நிழல் எடுத்து சொல்றேன். ஆபிரகாம் எடுத்துக்கங்க. இன்னைக்கு தேவனே நான் ஆபிரகாமின் தேவன் சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய சந்ததியா தான் இன்னைக்கு நம்ம உயிர் பிச்சை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தை கொடுத்தாருல தேவன் ஆபிரகாமுக்கு. அதே குழந்தை எனக்கு பலி விடுன்னு சொல்லும்போது சாராள் கிட்ட போய் சொல்லிட்டா கொடுத்தாரு? சொல்லலைங்க. கர்த்தருக்கு பிரியமா பலி கொடுத்து அந்த கிரியை செய்து முடிச்சுதாங்க அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி தந்திருக்காரு. சாராள்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம கொடுத்துருக்குங்கிறீங்களா குழந்தைய? எதைய ஒரு புருஷனா இருந்து கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்படி எப்படி நம்ம செயல்படணுமோ அப்படி நம்ம செயல்படணும். எந்தெந்த சத்தத்துக்கு மனைவியோட சத்தங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணுமோ அந்தந்த சத்தங்களுக்கு மட்டும்தாங்க நம்ம செவி கொடுக்கணும். இப்ப ஆபிரகாம் சாராள் கிட்ட போய் தேவன் அந்த குழந்தையை கேட்டிருக்கார், கொடுத்துடலாமான்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களா? நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததியா வந்திருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயத்த யார் செஞ்சுட்டாங்க? டோட்டலா 2 பேர் அப்படி செஞ்சதுல அடுத்து வரக்கூடிய கேரக்டர் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாவம் செஞ்சாங்க. அதுல ஒரு மரணம் சம்பவிக்குது. அந்த மரணத்துக்கு அஸ்திபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருது. பாருங்க, 2 பேர் தேவன்கிட்ட நெருங்கி இருந்தவங்க விழுந்து போன விஷயத்த பார்த்தோம். அடுத்தது 3வது 4வது எப்படின்னா 2 பிள்ளைகள் இவங்களுக்கு. அவங்க செஞ்ச பாவத்துக்கு குழந்தைகள் என்ன செய்வாங்க? குழந்தைகள் என்னைய தொடர்பு கொள்ளட்டுமேன்னு அந்த அப்பாவுடைய இரக்க குணம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அந்த அன்பு தகப்பன் என்ன பண்ணார் தெரியுங்களா? இவங்க என்னை பலி செலுத்திக்கிட்டு சந்திக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பலியின் முறைமையை கொடுத்தார். பலி செலுத்துறதுக்காக 2 பேர் வாய்ப்பு வச்சிருந்தாங்க. யாராருங்க? 2 பேர்த்துக்கு இருந்தது. இவங்களுக்கும் தன் அப்பா அம்மா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலதான் நமக்கு இந்த நிலைமைங்கிறது காயின் ஆபேல் 2 பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாருங்க? துரத்தி விட்டுட்டார். இப்ப இந்த கேரக்டர் 2 பேரும் நல்லா உணர்ந்தவங்களா ஜீவிச்சுட்டு இருக்கும் போதுங்க 2 பேரையும் தேவன் சந்திக்கிறதுக்கு, தேவனை தொடர்பு கொள்ள தேவன் ஒரு பலியின் முறைமை என்ன பண்றாருங்க? கொண்டு வர்றார். பலி செலுத்தி என்ன பண்ணலாம் நீங்க என்கிட்ட அந்த ஆசீர்வாதங்களை வாங்கிக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் அப்பதான் முன்னால கொண்டு வர்றார். பாருங்க, அந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய சம்பவத்துல வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே போறாங்க கடவுளிடத்துல பலி செலுத்துறதுக்கு. ஒருத்தருடைய பலியை கடவுளை ஏத்துக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா கோபம் எங்க வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா தம்பி மேல, இன்னொருத்தர் மேல வந்துருச்சு. இப்ப அந்த சரணத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க என்ன பண்றாங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட நெருங்கின பிள்ளைகள்ங்க. அந்த அந்த காலகட்டத்துல வேற யாராவது ஜனங்கள் இருந்தாங்களாங்க? இந்த 4 பேர் மட்டுமே இருந்தாங்க. ஆனா பாருங்க, கடவுள்கிட்ட அவ்வளவு நெருங்கி கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ வாய்ப்பு பெற்றுக்கொண்டவங்க இந்த வைரஸுக்குனால. எந்த வைரஸுங்க? ஒண்ணு இச்சை, இன்னொன்னு கீழ்ப்படியாமை, அடுத்தது என்னங்க? பொறாமை. இந்த பொறாமை என்ன பண்ணா தன் சகோதரன் என்று கூட பார்க்காம காயின் ஆபேல் என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்து தேவனை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டே இருக்காங்க. ஏதேன் தோட்டத்தை மட்டும் வெளியே வரலிங்க. தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்புகளுக்கு ரொம்ப அப்பாற்பட்டு இவங்க விலகி விலகி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, அடுத்த ஒரு வசனம் கூட வாசிங்க. ஏன் கொலை செஞ்சார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள்
கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. பாருங்க, அப்ப கொலை செய்யப்பட்டவருடைய கிரியை எப்படி இருந்திருக்குங்க? ஒரு நீதியுள்ள கிரியை. இன்னைக்கு திருச்சபை வாய்ப்புகளுக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய, மண்ணுலகை வென்று விண்ணுலகம் போய் சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நம்முடைய திருச்சபை வகுப்பார்கிட்ட கூட இந்த மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவானுங்க, அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்ணுவான். காயின் மாதிரி ஒரு நபரை உருவாக்குறதுக்கு அவனுடைய ஆவியை உள்ள விடுவான். எங்க கிறிஸ்து கூட உட்கார்ந்துட்டு இருந்த யூதாசுக்குள்ள அவன் பூந்தானாமா? நம்மளை ஏமாத்துறான். தெய்வ மகன் உட்கார்ந்துட்டு இருக்காரு பக்கத்தாலேயே, ஆனா அவன் உள்ள பூந்துட்டான். எங்க பூந்தானுங்க? அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார், அவன் உள்ள போறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். நமக்குள்ள எல்லாம் காயின் பயன்படுத்தின மாதிரி ஒரு ஆவி வராதுன்னு என்ன செஞ்சோம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சகோதரனுடைய கிரியை நீதி உள்ளதான் இருக்கு, இன்னொரு சகோதரன் வந்து அந்த மாதிரி இல்லை. தேவன் ஒன்று ரிஜெக்ட் பண்றாருன்னா சும்மா ரிஜெக்ட் பண்ணுவாருங்க. அப்போ பொறாமை குணம் உள்ள வர்றதுக்கு இன்னைக்கு திருச்சபை ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் கொடுங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எந்திரிக்கும். ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா சபையில் சகல விதமான வேலைகளையும் கடவுளுக்கு பிரியமா உணர்வோட செய்வாங்க, ரொம்ப உற்சாகமா செய்வாங்க. சபை காரியங்கள் தேவனுக்கு பிரியமான எல்லா விஷயத்திலையும் தன்னை அர்ப்பணித்து ஆபேலை போல என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அந்த தருணத்தில் இன்னொரு சகோதரனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பொறாமை குணம் தாங்க வரும். தெரியாம அந்த சகோதரன் நல்ல கிரியை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னு, ஆல்ரெடி பொறாமை குணத்துல ஆரம்ப நுனியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள். இன்னைக்கு திருச்சபையிலேயே அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு இதெல்லாம் நிழலுங்க, இதெல்லாம் நிழலா முன்னாலேயே நடந்த ஒரு விஷயங்கள். அப்போ திருச்சபை ஓட்டத்துக்கு ஓடக்கூடிய பிள்ளைகள் மத்தியிலையும் கூட இந்த மாதிரியான ஒரு சைத்தானுடைய ஆவியினுடைய ஆதிக்கம் வர்றதுக்கு என்ன இருக்குங்க, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சகோதரன் எல்லாருமே எந்த ஒரு வாய்ப்புக்கு ஓடணும் அப்படின்னா கிறிஸ்துவுடைய சரீர அவயங்களா மாறணும். அந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் ஓடிட்டு இருக்கோம் திருச்சபை பிள்ளைகள். இப்போ சரீர அவயங்களா வாய்ப்புக்கு ஓடக்கூடியவங்க ஒரு சகோதரன் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் அவர் வந்து சபை வாய்ப்புக்கு கிறிஸ்துவுடைய சரீர அவயமா மாறுறதுக்கான ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் இந்த பூமியில் எப்படி வாழணும்? அவருடைய வசனத்தின்படி கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி வாழணும். ஸோ சகல கிரியைகளையும் ஒரு சகோதரன் வாழ்வார். இப்போ அந்த சகோதரனுக்கு ஆப்போசிட்டா, ஏன்னா இங்க நின்று இந்த சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்ணும்போது நம்ம மற்ற சகோதரர்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரதான் சொல்லிக்க வேணும். காயினுடைய புத்தி எனக்குள்ள வருதுன்னு வைங்களேன், காயினுடைய புத்தி எனக்குள்ள வருது அப்படின்னா அந்த நல்ல கிரியை செஞ்சு கடவுள் ஏற்றுக்கொண்ட அவனுடைய எல்லா கிரியைகளும் கடவுள் ஆசீர்வதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா காயின் குணம் எனக்குள்ள வருதுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன இருக்கு, ஒரு பொறாமை குணம், போட்டிகள் வரும். அப்போ போட்டியில் என்ன வரும்னா நீ மட்டும்தான் கிரியை செய்யறியா, நான் கிரியை செய்யலையா, வேறுபாடுகள் பாருங்க. அப்போ நானும் கிரியை செய்யறேன், நீ அந்த விதத்துல செய்யற, நான் இந்த விதத்துல செய்யறேன். எந்த விதத்துல? ஸ்பீக்கருங்கிற விதத்துல செய்யறேன். இப்போ அந்த சகோதரர் என்ன பண்ண மாட்டார், சப்ஜெக்டுக்கு தான் வர மாட்டார். இப்போ நான் சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ நான் கிரியைன்னு சொல்ற விஷயம் இந்த சப்ஜெக்ட் பேசுற விஷயம் பாருங்க. எந்த விஷயம்? சப்ஜெக்ட் பேச. ஆனா அவர் செயல்ல எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நானும் கிரியை செய்யறேன், அவரும் கிரியை செய்யறேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா கிறிஸ்துடைய சரீர அவயங்களாக போகக்கூடிய ஒவ்வொரு அவயமும் கிறிஸ்து தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளே. சுய பிரயோஜனத்தை ஒன்றும் தேடாமல் சபைக்கும் தேவனுடைய பிரியமா சபை வாய்ப்புகளுக்காக ஓடக்கூடிய சகோதரனுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பங்கெடுத்து அதன்படி வாழ்ந்தாதான் எங்க போக முடியுங்க, கிறிஸ்துவுடைய சரீரமா போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த சகோதரன் கூட நான் போட்டி போடுறேன், நானும் சப்ஜெக்ட் பேசுறேன், நானும் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி போடுறேன்னு வைங்களேன், அவர் செய்யற விஷயத்தை விட ரெட்டிப்பான கிரியை சப்ஜெக்ட் பேசுற எனக்கு இருக்கணுங்க. என்ன நிறைய வசனங்களை எடுத்து பரிமாறுறது யாருங்க, அவரா நானா? அப்போ ஒரு செயல் இல்லாத பேச்சு ஒரு ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போய் விடுங்க. இப்போ சபையில கிறிஸ்துவுடைய சரீர அவயமா இணையறதுக்காக ஒரு செயல்திறனை வச்சு செயல்பட்டு இருக்கிற ஒரு சகோதரன் செய்யக்கூடிய கிரியை பார்க்கிலும் சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரர்கள் எவ்வளவு மடங்கு தெரியுங்களா செய்யணும்? ரெட்டிப்பு மடங்கு செய்யணுங்க கிரியை. ஏன்னு தெரியுங்களா?
சப்ஜெக்ட் பேசக்கூடிய அந்த சத்தம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் எங்கிருந்து வருது தெரியுங்களா? எங்கிருந்து வருதுங்க? தலையிலிருந்து வருதுங்க. தலப்பகுதியில் உண்டான ஒரு வேலையை தெய்வ மகன் தெய்வமும் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, சரீரங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை விடங்க ரெட்டிப்பான மடங்கு. ஏன்னா தலைப்பகுதியில் எது வருதுங்க? வாய் வந்துருக்கு. பிரசங்கம் பண்றது நம்ம எதுல பண்றோங்க? பேசுறது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்குங்க? பலத்துல. செய்யும் போதுதாங்க அந்த பலம் தேவைப்படும். பேசுறதை விட செயலுக்கு பலம் அதிகமா தேவைப்படுமா, பேச்சுக்கு தேவைப்படுங்களா? இப்ப நான் அந்த சகோதரனை பார்த்து பேசுறேன், நீயுமா கிரியை செய்யறேன், நானும் தான் செய்யறேன்னு சொன்னா அது எந்த விதத்துல சாத்தியப்படும்? காயின் ஆபேலை கொண்ட மாதிரி நான் என்ன பண்றதுங்களா, நல்ல ஈர்ப்பா உணர்வா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துங்கிற ஒரு வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு ஆபேல் இருதயத்தை கொண்ட ஒரு சகோதரனை குத்தி கொலவன்றதுக்கு அர்த்தம். அவன் மாதிரி செயல் ரெட்டிப்பா நான் செஞ்சா மட்டும்தாங்க நான் செய்யறதும் கிரியைன்னு சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதாங்க வாழ்ந்தார். நேற்றுக்கு அன்பு சகோதரர் எடுத்தார் பாருங்க, ஸ்தானாதிபதி. அவர் பேச்சுக்கு தகுந்த செயல் இருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் அழுகிறவனோட போய் சேர்ந்து அழுதார், சிரிக்கிறவனோட போய் சேர்ந்து சிரித்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்திறன் கொண்ட வார்த்தைகளா இருந்தது. கடவுளும் அப்படிதாங்க சொல்றாரு, சும்மா பேச்சு மட்டும் பேசுறதுக்கு மட்டும் பேசிடாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. செயலுள்ள பேச்சு மட்டும்தான் உங்களை என்ன பண்ண தெரியுங்களா, காப்பாற்றும். பாருங்க, யாக்கோபு நிருபத்தில் ரொம்ப அருமையா வசனமே இருக்கு. யாக்கோபு 3:1 நீங்கள் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா போதகம் பண்ணக்கூடிய அந்த வாய்ங்கிறது கிறிஸ்துவுடைய தலைக்குள்ள வந்துருது. கிறிஸ்துக்கு யார் தலையா இருக்காங்க? பிதாவாகிய தேவன். கழுத்து பகுதிக்கு கீழேங்கிறது வேறங்க, சரீர அவயங்களுக்கான வாய்ப்பு. நம்மளால முடிஞ்ச கிரியை மனப்பூர்வமா செஞ்சு அந்த வாய்ப்புக்குள்ள போறது. ஆனா வாய்ப்பகுதியில் இருக்கிற ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு கொடுக்கறதாங்க ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கிங் செயலுள்ள ஸ்பீக்கிங்கா இருந்துட்டோம்னு வைங்களேன், தப்பிச்சிருவோம். செயலும் இல்லாம செயல்திறன் கொண்ட ஒரு ஆபேல் இருதயம் கொண்ட உணர்வு கொண்ட ஒரு சகோதரனை கொலை பண்ணணும்னு வைங்களேன், தப்பிக்க. இது திருச்சபைக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வேதத்துல எல்லாமே நிழலா நடந்திருக்கு. இந்த மாதிரி காயின் ஆபேலுக்குள்ள இருந்த ஒரு பொறாமை குணம் கூடங்க, ஒரு அக்கிரமமான ஒரு வைரஸ் கூட திருச்சபை பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. தேவனேங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வாசிருங்க, ஒவ்வொரு சபையை குறிச்சும் இருக்கு, வாசிச்சு பாருங்க. எபேசு சபை, அத கிரியைங்கிற வார்த்தை மட்டுங்க எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவேதிக்கியா, எல்லா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது உன் கிரியைகளை அறிஞ்சிருக்குன்னு தான் சொல்றாரு. கிரியை இல்லாம ஒரு அணு கூட தேவன் இடத்துல நம்ம நெருங்க முடியாதுங்க. அதுலயும் பேச்சு பேசுற ஸ்பீக்கர் இருக்கு பாத்தீங்களா, ரெட்டிப்பு மடங்கு கிரியை கண்டிப்பா வேணுங்க. அப்படி இல்லைன்னாலும் கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆபேல் இருதயம் கொண்ட ஒரு சகோதரனை குத்தி கொள்றதுங்கிறது வந்துங்க ரொம்ப தப்பு. ஏன்னா ரொம்ப டேஞ்சருங்க. யாக்கோபு நிருபம் 3:1 சொல்லுது, நீங்க போதகராக அதிக ஆக்கினை அடைவர்கள் என்று நீங்க உணர்ந்து நீங்க போதகராகாது. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம தவறோம். நான் பேசுறேன் இங்கிருந்து, மற்றவங்களை டிபி வைக்காதீங்க, வாட்ஸ்அப் வைக்காதீங்கன்னு. ஆனா என்னுடைய செல்போன் வாட்ஸ்அப் டிபி வந்து மற்ற சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ இடைஞ்சல் இருக்கிற மாதிரி நானே வச்சிருக்கேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுங்க, இது தேவனுடைய சன்னிதானங்க. இங்கெல்லாம் வந்து நின்று சுயத்தை பேச முடியாதுங்க. நிறைய பேர் மாம்சத்தின்படி சிந்திக்கிறாங்க. தயவு கூர்ந்து அப்படி சிந்திக்க கூடாதுங்க. கடவுள் உயிர் பிச்சை கொடுத்துதாங்க இங்க கொண்டு வந்து நிறுத்தி எல்லாத்தையும் பேச வைக்கிறார். புரியுதுங்களா? நம்மளும் உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்கு. தெய்வனுடைய சன்னிதானம்ங்க இது. உலகத்துக்கே மறைச்ச சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கும் போதுங்க, அந்த வார்த்தைகள் வந்து தேவனுடைய சமூகத்தில் நின்னுங்க ஒரு உணர்வுள்ள சகோதரனை குத்தி கொள்ற மாதிரி மட்டும் இருந்துருச்சுன்னா கடவுளுடைய பார்வையில் அது பயங்கரமான மீறுதல். அதனால நிறைய இந்த போதகம்ங்கிற விஷயத்துல வந்துங்க, போதகம் பண்றது கூட கிரியைன்னு சொல்றது ஒரு விதத்துல எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு தகுந்த செயல் இருந்தா மட்டும்தான் ஆபத்திலிருந்தே தப்பிக்க முடியுங்க. அதிக ஆக்கினை எங்க இருக்குதுன்னா அந்த வாய்ப்பகுதி, கிறிஸ்துவோடைய தலை பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தாங்க ஸ்பீக்கர்களுக்கே கொடுக்குறாரு.
அவர் போதிக்கக்கூடிய அந்த போதனைகளை ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுக்கும் போதுங்க அதுக்கு தகுந்த செயல்திறன் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தாங்க சபைக்குள்ள என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமைகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, வாசிச்சிடலாங்க. இவர் கொன்னார் இல்லைங்களா, காயின் கொன்ன ஆபேலுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட வைக்கலாங்க. விசுவாசம்னா நம்ம யாரைங்க சொல்லுவோம்? ஆபிரகாம் சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு ஒரு தாத்தா இருக்கிறது நமக்கு தெரியுங்களா? விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமுங்க. விசுவாசத்தின் தந்தைன்னு பேர் வாங்கினாருங்க. ஆனா அந்த ஆபிரகாமுக்கு ஒரு தாத்தா இருக்காருங்க. வேற யாரும் இல்லைங்க. காயின் கொலை பண்ணார் இல்லைங்களா, அந்த ஆபேல் வந்துங்க விசுவாசத்தை முதல் தேவனை டச் பண்ணுவாருங்க. பாருங்க, வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி கொடுத்த அந்த ஆபேல் சாதாரணமான ஒரு கிடையாதுங்க. விசுவாசத்துல ஆபிரகாமுக்கு தாத்தா, அப்படித்தானே சொல்ல முடியும். ஆபிரகாமுக்கு அவர் என்ன ஆகுதுங்க, முற்பிதாங்க. விசுவாசத்துல முதல் சர்வ வல்லமையுள்ள தேவனை டச் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லைங்க, சிறப்பு குணலட்சணம் அவர்கிட்ட 4 இருக்கு. விசுவாசம் போக மீதி 3 இருக்கு. என்ன தெரியுங்களா? பலி, தேவனுக்கு பிரியமான பலிய அப்படியே படிச்சோம் இல்லைங்களா? என்ன பலியை கொடுத்தாருங்க? நீதியான பலியை கொண்டு போய் கொடுத்தவர் அவர் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீதிமான்னு சாட்சி வாங்கினது முதல் நீதிமான் யாருங்க? ஆபேல். 3வது. 4வது 1 யோவான் 3:12 வரும் இல்லைங்களா? கிரியை, கடவுளுக்கு பிரியமான கிரியையை முதல் கடவுள்கிட்ட கொண்டு போய் செலுத்தினது அவர் தாங்க. அவங்க அப்பா அம்மா நிர்வாணமா இருந்து வெக்கப்பட்டு கிடந்த காலத்துல தேவன் ஒரு ஜீவனை பலியிட்டு தோளுடைய கொடுத்தாரு பாத்தீங்களா? அதே ஜீவன் தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதே ஆட்டை கொண்டு போய் பலியா கொடுத்தாரு. தேவனுக்கு எது பிடிக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு கொண்டு போய் பலி கொடுத்து வருங்க. தேவன் கொடுத்ததை தேவனுக்கே கொடுத்தார். தோளுடைய உண்டு பண்றதுக்காக தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு ஆட்டை அடிச்சார். அது கிறிஸ்துவோடைய ஒரு ஈடுபடிக்கு கூட கம்பேர் பண்ணி நம்ம நிறைய சத்தியங்கள் பார்த்துருக்கோம். அது தேவனுக்கு உகந்ததுன்னு தெரிஞ்சுங்க அருமையான கிரியை கொண்டு போய் கொடுத்தாருங்க தேவனுக்கு. அதுதாங்க அவ்வளோ மகிழ்ச்சி கடவுள். ஆனா இந்த காயின் வகுப்பாருக்கு என்ன இல்லைங்க, அது பொறாமை. பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வாசிங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இல்ல இதுங்க சிஸ்டர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்க, அந்த மாதிரி இதாங்க நல்லா ஒரு உணர்வோடு இருக்கிற ஆபேல் வகுப்பாரையெல்லாம் நம்ம டச் பண்ணிடவே கூடாதுங்க. ஏன்னா மோசோட விஷயத்திலே நம்ம பார்த்துட்டோங்க. மோசே, அவங்க அண்ணன் ஆரோன், அவங்க அக்கா மிரியாம், 3 பேர்த்தையும் யாரும் தான் கூப்பிட்டது? தம்பூர் வாசிச்சுட்டு இருந்த யாருங்க? அவங்க சகோதரி. அப்ப 3 பேர்த்தையும் கூப்பிட்டதும் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தான் கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு. ஆனா கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருந்த மோசேவை அவங்க அக்கா பேசணும்னு என்ன பண்ணாரு தெரியுங்களா? தேவன் என்ன பண்ணாருங்க, தட்டி எறிஞ்சிட்டாரு. அப்ப முகத்துல காரி துப்புனது உண்டானால் வெக்கப்பட்டு 7 நாள் வெளியே நிற்கும் இஸ்ரேல் முறை இப்படி போய் நிக்கட்டும்ட்டார். ஆண்டவனே விடுங்க, சகோதரியை மன்னிங்கன்னு போய் மோசை கெஞ்சினதுனால தாங்க அந்த தொழுநோயிலிருந்து குஷ்டரோகத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுத்தாருங்க. கடவுளுக்கு பிரியமா வாழ்ற இருதயங்களை வாயில் ஏதாவது சொன்னு வைங்க, சொல்லக்கூடாதுங்க. இருதயத்தை பார்க்கணுங்க. கடவுள் அப்படிதான் பார்க்கிறாரு. நின்று பேசுற சகோதரனுடைய முகத்தையும் தோற்றத்தையும், ஒல்லியா இருக்கானா, குண்டா இருக்கானா, ஹைட்டா இருக்கானா, குட்டையா இருக்கானா, அதெல்லாங்க இருதய உணர்வு எப்படி இருக்கு அவன். ஏன்னா நம்ம சத்திய ஐக்கியத்துல எல்லாம் நேத்தைக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் பேச முடியுங்களா? ஒவ்வொரு சகோதரனும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் நம்ம ஒவ்வொரு கண் கூட பார்த்துட்டு இருக்க முடியும். எப்படி வாழ்றாரு, எப்படி உணர்வா இருக்காரு அவர். இந்த 36 மாசம் 46 மாசம் 56 மாசம் 5 வருஷம் 6 வருஷம் எப்படி கடவுளுக்கு பிரியமா இருக்காருங்கிறது கூட தெரியாம எண்ணி பார்க்காம ஒரு சகோதரனை கூப்பிட்டு நம்ம குற்றப்படுத்தினா கடவுளை பார்வையில் எப்படி இருக்குங்க பாருங்க. ஒபதியால ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க சிஸ்டர். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். ஆமாங்க, என்ன ஆயிருங்க, நல்ல கடவுளுக்கு பிரியமா வாழ்ற சகோதரர்கள் நம்ம ஒன்றும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்குங்க. சுயத்தில் இங்க பேச முடியாது. சுயம் பேசுறதா நினைக்கிறதும் தப்புங்க. தேவனெல்லாம் விடமாட்டார். இதெல்லாம் பெயர் சபை ஐக்கியம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லைங்க. இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்றது கூட தேவனுடைய ஆவி இல்லைன்னா கிடுகிடுன்னு நடுங்கிரும். சகோதரர்களுக்கு தெரியுங்க.
சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவ ஆவி எவ்வளோ வேணுங்கிறது ஒவ்வொரு சகோதரரும் நல்லா உணர்ந்தது. சும்மா வந்தீங்களா என்ன பண்ண முடியாதுங்க, சுயமெல்லாம் பேச முடியாது. பாருங்க வாசிங்க. இல்ல இது வாசிச்சு கலாத்தியர் வாசிச்சு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, தரிச்சு. அதனாலதாங்க அவருடைய மகனுடைய ட்ரெஸ்ஸையே கொடுத்துருக்காருங்க. எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்கும் போதுங்க அவங்கள விட நம்ம ஒரு குற்றம் செய்யாதவங்களா இருந்து ஒருத்தவங்களை பேசுறது கூட வேறுங்க. ஆனால் நம்ம அந்த குற்றத்தை செய்கிறவங்களா இருந்துட்டு குற்றமே செய்யாதவங்களை போய் குற்றப்படுத்தும் போதுங்க வஸ்திரம் யாரோடதுங்க, கிறிஸ்துவோடது. விடமாட்டாருங்க தேவன். அதெல்லாம் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் அது மிக பெரிய மீறுதல் ஆயிரும். அடுத்த கேரக்டருங்க கோபம். கோபம்ங்கிற ஒரு கேரக்டர் 4வது கேரக்டரை பார்க்குறேங்க. இந்த கோபம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லைங்க, தேவனிடத்தில் ரொம்ப அருமையாக ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு கேரக்டர் தாங்க. வாசிங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். பாருங்க, இந்த மோசே வந்துங்க தேவனிடத்துல நெருங்கினது ஒருத்தருமே இல்லைங்க. இந்த மோசேவை பத்தி தேவனே சொல்லியிருக்காரு பாருங்க. யாத்திராகமம் 33:11 என்ன சொல்லியிருக்காருங்க, சிநேகிதன். யாருங்க, தேவனுக்கு ஃப்ரெண்டா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய அந்த சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுக்கு ஃப்ரெண்டு யாருங்க, மோசே, சிநேகிதன். அடுத்ததுங்க என்னாகமம் 12:3 சொல்றாரு, பூமியில மோசே மாதிரி சாந்த குணம் ஒருத்தர் இல்லையா. பாருங்க அடுத்தது ஒன்று சொல்றாருங்க, என்னாகமம் 12:8 அந்த மோசே கர்த்தருடைய, அப்ப எந்த அளவுக்கு தேவன்கிட்ட நெருங்கினவருங்க. மலை ஏறி அங்க போயிட்டா மலைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பயந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்திலையும் தேவனோட ஒருமித்து வாசம் பண்ணி அவர் எழுதி கொடுக்குற கற்பலைகளை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த மோசை எந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பாரு நினைச்சு பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்த மோசை கூட ஒரு வைரஸ் மென்னு தின்றுச்சுங்க. பாருங்க வாசிங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பாருங்க இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொன்ன பாத்தீங்கன்னா அடுத்தது வாசிங்க. இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பாருங்க கர்த்தர் பேசுறதா இருக்கும், ஆனா அந்த செயல்பாடுகள்லாம் யாரு தான் டிராவல் பண்ணது பேசுனது யாருதாங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து தான் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ மோசே என்ன பண்ணாருன்னா கட்டளை இட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன பண்றாருங்க, கோலை எடுத்தார். எடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாரு வாசிங்க. கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன் இல்ல 10ஆம் வசனம் பாருங்க சிஸ்டர், மாறிச்சா? 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். என்ன பண்ணாருங்க, 2 தரம். ஆனா தேவன் என்ன சொன்னாருங்க, பேச சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சுட்டாரு. ஆனா பெயர் சபைக்காரங்களுக்கு தாங்க இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு மீறுதலுமாங்க. ஆனா சத்தியம் தெரிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் கரெக்டா அடையாளம் தெரியுங்க. நாங்கள் தண்ணீர் ரொம்ப அருமையா மூத்த சகோதரர் ரசல் பிரதர் என்ன பண்ணிருக்காரு, தீபிரில்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாங்கள்ங்கிற விஷயத்த தேவனே சங்கீதக்காரன் வாயிலா சங்கீதத்துல வசனம் கொடுத்திருக்காரு. சரி பாருங்க, இந்த ஒரு மீறுதல் நடக்குது. அடுத்தது என்ன நடக்குது, 11 வாசிங்க. 11ஆம் வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பாருங்க, அந்த சபையார் குடிச்சிட்டாங்க, மிருகங்களும் குடிச்சிருச்சு. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. சங்கீதம் 106:32. 106ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அந்த சம்பவத்துல என்னாச்சு தெரியுங்களா, தேவனை முகமுகமா தரிசிச்சவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நண்பன்னு சொன்னவரும் என்னங்க, கிறிஸ்துவ தேவனுடைய சாயலை பார்த்தவரும் சாந்த குணம் உள்ளவன் சொல்லி சர்டிபிகேட் தேவன்கிட்ட வாங்கின அந்த மோசைக்கு என்ன ஆச்சுங்க, என்ன வந்துச்சுங்க,
பொல்லாப்பு. அப்போ இந்த பொல்லாப்பு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடும் கோபம் மூட்டினாரு. வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவங்க செஞ்ச முறுமுறுப்புக்கு தேவன் அழிக்கிறதுக்காக பச்சிக்கிற அக்னியா தேவன் எழும்பும் போது வேண்டாம்ப்பா விடுங்கப்பான்னு கெஞ்சின மோசேக்கு யாருனால ஆபத்து வந்துருச்சு பாருங்க. இந்த கடும் கோபம்ங்கிறத விஷயத்த பாருங்க. அடுத்தது ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 106:33. 106 சங்கீதம் 33 வசனம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். பாருங்க என்ன ஆயிடுச்சுங்க. கோபத்துல உதடுகளினால் என்ன பண்ணிட்டாரு? பதறி பேசினார். அந்த பதறி பேசுறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நாங்கள் இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு என்ன பண்றோம்? தண்ணீரை பண்ணுகிறோம்னு சொல்லி நாங்கள்னு சொல்லி பேசின பதற்றமான ஒரு வார்த்தை. பதற்றத்துக்கு காரணம் யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப வேற யாரும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தார் தாங்க நம்மளை என்ன பண்ண முடியும்னா டெமிட்டே பண்ண முடியும். அதான் மத்தேயுவில் ஆண்டவர் சொல்லியிருப்பார்ல, உங்க வீட்டாரே உங்களுக்கு சத்துரு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேவனுக்கு பிரியமா ஓட்டம் ஓடிட்டு இருக்கிற நம்ம ரொம்ப கவனம். பாருங்க, மோசே எவ்வளவு நெருங்கின கேரக்டருங்க. தன் மகனுடைய நிழல் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே தாங்க. அவரோட வீட்டுல எப்ப வேணாலும் போற வர்ற உரிமை யாருக்கு இருந்ததுன்னா அவங்க அண்ணன் ஆரோனுக்கு கூட இல்லைங்க, தம்பி மோசைக்கு தாங்க தேவன் கொடுத்தார். அந்த இருதயம் அவ்வளவு ஒரு நெருங்கின இருதயமுங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஏன் இந்த கோபத்தினால பதறி பேசி இந்த சம்பவம் நடந்துருச்சு. தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த அளவுக்கு நெருங்கின நண்பனை ஏன் அவர் விட்டு கொடுக்கல? இந்த கோபத்துல அவர் தேவன் மன்னிச்சிருக்கலாம்ல. அப்பா அந்த கானான் பத்தி மட்டும் என்கிட்ட நீ பேசாத. கானானுக்கு நீ வர்றதுக்கு என்ன இல்லை, எலிஜிபிள் இல்லை. ஏன் இந்த கோபம் வேற ஒரு இடத்துல தேவன் மோசே கிட்ட வந்திருக்குது? ஏன் அதையே தேவன் கன்சிடர் பண்ணல? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்களா? இப்ப கோபத்தினால தானே பதறி பேசினார். போய் பேசின கண்மலையில் என்ன பண்ணாரு? அடிச்சு பேசினார். நாங்கள் இந்த கண்மலையில் இருந்து நாங்கள்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டார். இப்போ இதே கோபம் மோசே கிட்ட வந்திருக்கு. வாசிங்க. யாத்திராகமம் 32 அதிகாரம் 16 மற்றும் 19 வசனம். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. 19 வசனம். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. பாருங்க, எங்க தேவனை போய் சந்திச்சிங்க. அவர் கைப்பட எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை எடுத்துட்டு மோசே கீழே வர்றாரு. கீழே வரும்போது இங்க என்ன நடக்குது? கீழே மலையடிவாரத்துல அருவருப்பு நடக்குது. அப்போ தேவனுடைய நீதிக்கு புறம்பா இவங்க ஒரு அக்கிரமம் செய்யும் போது அவருக்குள்ள இருந்து ஒரு கோபம் வருதுங்க. அந்த கோபத்தினுடைய உச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தன் கைப்பட எழுதி கொடுத்த பலகையவே என்ன பண்ணிட்டாருங்க? உடைச்சு வீசிட்டாருங்க. ஏன் அந்த இடத்துல தேவன் மோசேக்கு ஒரு கொஸ்டின் வைக்கல? பாருங்க. அப்போ ரெண்டுக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் பிரதர் ஒரு அருமையான பாயிண்ட் எழுதியிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 19 வசனம் கூட வாசிச்சிருங்க சிஸ்டர். 19 வசனம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 19 வசனம். அவன் பாளையத்திற்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. பாருங்க என்ன பண்றாருங்க? உடைச்சு வீசிட்டாருங்க. அப்ப தேவன் அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு ஒரு கொஸ்டின் வைக்கல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய நீதிக்கு புறம்பா அக்கிரமம் செஞ்சவங்களை நிமித்தம் அவருக்குள்ள ஒரு கோபம் வந்ததை தேவன் என்ன பண்ணலைங்க? கன்சிடரே பண்ணல. பாருங்க. அப்போ இதே தான் நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறது பார்த்தீங்கன்னா, ரீப்ரிண்ட்ல நீதியான கோபம், அநீதியான கோபம். கோபத்துல நீதியான கோபம் இருக்குங்க. அதான் வேதம் சொல்லுது, நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ கோபத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை மிஞ்சி போகும்போது பாவத்துக்குள்ளாயிரும். ஆனா மோசே பாருங்க, இந்த இடத்துல கோபப்பட்டு தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை உடைச்சு மலைக்கீழே வீசிட்டாரு. ஏன்னா தேவனுடைய நீதிக்கு புறம்பா அக்கிரமம் அவங்க செய்யும் போது அவருக்குள்ள ஒரு கோபம் வந்திருக்கு. அந்த கோபத்தை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா நீதியான கோபமா பார்க்கிறாரு. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா தேவனிடத்துல நெருங்கி இருக்கிற நம்மளும் அப்படிதாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னா டெமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பரம காணானுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புக்கு நிறைய கொஸ்டின். ஆனாலும் கிறிஸ்துவோடைய ரத்தம் தகுதியற்ற நம்மளை தகுதிப்படுத்தி தேவன் வழி நடத்துவார்னு பார்க்குறோம். இப்போ எத்தனாவது கேரக்டர் பார்த்தங்க? 4. இந்த வாட்சிடலாங்க. யாக்கோபு வாசிச்சிருங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 19 மற்றும்
மற்றும் 20ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, கேட்பதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்களா, தாமதம் ரொம்ப முக்கியங்க. 20ஆம் வசனம் அப்படியே வாசிச்சிருங்க சிஸ்டர். 20ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்ப அவரும் மனுஷனா தான் இருந்தாரு, ஆனா மாம்ச சிந்தையில் இல்ல, ஆவியின் சிந்தையில். யாருங்க? மோசே கற்பகளை உடைக்கும் போது எதுனா இந்த தூய ஆவியின் சித்தத்துக்கு விரோதமா இவங்க விபச்சாரம் பண்றாங்க, விக்கிரகங்களை வச்சு வணங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அருவருப்பு செய்யறாங்கிற ஒரு கோபம் ஒரு நீதியான கோபமா தேவன் எடுத்துக்கிட்டார். இருந்தாலும் கோபம்ங்கிற விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூரமா இருக்கணும்னு பார்த்தோம். 5வது ஒரு கேரக்டர் பார்க்கலாங்க, கனவீனம். கனவீனம், இந்த கனவீனம் யார் செஞ்சா அப்படின்னா, தேவன் கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு பாத்திரம் வந்தாங்க. தேவன் கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்தவர் இவரும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா வாழ்ந்த ஒரு பாத்திரவான். வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை எல்லையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்க, ஏலி இருக்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஆசனத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்காரு. ஜெபிச்சுட்டு இருந்தது யாருங்க? அன்னாள். அன்னாள் எங்க ஜெபிக்கிறாங்க? அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தேவனுடைய சன்னிதானத்துல அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஜெபிக்கிறது எந்த விஷயத்துக்காக ஜெபித்தாங்க, அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம். பாருங்க, இப்போ அதை தேவன் கிட்ட இவர் எந்த அளவுக்கு நெருங்கி இருந்திருக்காருங்கிறத ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். அதே 17 வாசிருங்க சிஸ்டர். 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்ல வேண்டிய வார்த்தை யார் சொல்றாருங்க? ஏலி சொல்றாரு. அப்போ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைய சமாதானத்தோட போ, நீ தேவன்கிட்ட என்ன கேட்டியோ அது உனக்கு என்ன ஆகும், கிடைக்கும்னு சொல்ற அளவுக்கு அவர் அங்க கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது யாரு? ஏலி. அந்த அளவுக்கு தேவன்கிட்ட நெருங்கி இருந்தவர் தானுங்க இந்த ஆசாரியன். சாதாரண விஷயம் இல்லைங்க, பயங்கரமான ஒரு போஸ்டிங் இந்த ஆசாரியன் போஸ்டிங். இந்த மல்கியால எல்லாம் இருக்கும் பாருங்க, ஆசாரியனுக்கு நிறைய வசனங்களை கொடுப்பார். ஊனமானதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறியா, கொண்டு போய் உன்னுடைய எஜமான கொடு, உன்னுடைய முதலாளி இருக்கான்ல அவன்கிட்ட கொண்டு போய் கொடு, அவன் வாங்கி அதை பயன்படுத்துறானான்னு பார்ப்போம் அப்படிம்பார். இந்த ஆசாரியன் கேரக்டர் ரொம்ப பாருங்க. இந்த அளவுக்கு நெருங்கி இருந்த ஏலி எந்த ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா, வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீர்த்தனமானவராக இருந்தனர், அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. பாருங்க, இது திடீர்னு ஏற்பட்டிருக்குமா? அவங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது ஏலிக்கு எப்பதான் தெரிஞ்சிருக்கும்? முதல்லயே தெரிஞ்சிருக்கும். ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதியில் கரெக்டா அந்த தருணத்துல அவர் அதை செய்யாம தவறுனதுனால ஒரு அக்கிரமம் நடக்குது தேவனுடைய சன்னிதானத்துல. அடுத்தது வாசிக்கலாங்க, வாசிங்க 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான், அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு 24 பாருங்க எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது பாருங்க. தேவனுடைய சன்னிதானத்துல லிட்டரலா நடக்கக்கூடிய ஒரு விபச்சாரம் கூட வேதத்துல பதிவு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மீறுதலான ஒரு செயல் நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். 24ஆம் வசனம். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. இப்போ அவங்க செஞ்ச அக்கிரமத்தை கண்டிச்சிட்டாருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்ல கண்டிக்கலன்னு எடுத்துக்க முடியுங்களா? கண்டிச்சிருக்காருல்ல, அப்புறம் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்தது தேவனிடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிச்சிருக்காரு. எப்படி கண்டிச்சிருக்காருன்னா, ரொம்ப செல்லமா கண்டிச்சிருக்காரு. என்னுடைய 2 மகன் செல்லங்களே, நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் குறும்பு செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமா கண்டிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிச்சிருக்காரு. பாருங்க தேவன் சொல்றாரு பாருங்க, அவர் எந்த அளவு கண்டிச்சாருன்னு தேவன் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 29ஆம் வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். தெரியுதுங்களா? அவர் கண்டிச்ச கண்டிப்புல என்ன இருந்திருக்குதுங்க? மதிப்பு இருந்திருக்கு. அந்த மதிப்பு தேவனை பார்க்கிலும். அப்படிதாங்க நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுங்க அன்பு
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நம்ம அப்பாவை விடவாங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செலுத்திட முடியும். கடவுளுடைய வார்த்தையை மிஞ்சி நம்ம பெத்த குழந்தையா இருந்தாலும் சரிங்க, நம்ம குழந்தைய கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இந்த குழந்தை செல்வத்தை கொடுத்தது யாரு? தேவன் என்றோம். அப்ப அந்த தேவன் கொடுத்த தர்மத்தின்படி அந்த குழந்தை நடந்துக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? பெரிய விஷயங்க. நம்ம அன்பு செலுத்துற ஒவ்வொரு அன்பும் பாருங்க, ஆதாம் அன்பு செலுத்தினார் மனைவி மேல, வந்தது பாருங்க இச்சை உள்ள. நிறைய விஷயம் அன்பு தாங்க. நம்ம என்ன ஆயிரோம்னா அன்பு செலுத்துறதுல கடவுளை விட மிஞ்சினவர்கள் ஆயிரும். மனைவிகிட்டையும் சரி, குழந்தைகிட்டையும் சரி. குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பழக்கங்களும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்காம அவங்க ஒரு தவறான விஷயத்துல போறதுக்கு நம்மளே இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்க மேல நம்ம வைக்கிற அன்பு தான். கடவுளோட வாங்க நம்ம வச்சிட முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்களா? என்னை பார்க்கலும் நீ என்ன பண்ணிட்ட, உன் மகன்களுக்கு நீ வந்து மதிப்பு கொடுத்துட்ட. அடுத்த வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாருங்க? அவர் என்ன பண்ணிட்டாருங்க? கனவீனம் பண்ணிட்டார். யாருங்க? ஏலி. கனப்படுத்த வேண்டியது யாருங்க? பிதாவாகிய தேவனை நம்ம எப்போ கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு இருக்கிற பிள்ளைகளையும் மனைவிகளையும் நம்ம குடும்பத்தாரை கனப்படுத்திட்டு நம்முடைய சுய புத்திகளுக்கு நம்ம வந்து கனத்தை ஜாஸ்தி கொடுத்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் நம்ம கனத்தை கொடுக்காம கனவீனத்தை கொடுக்கும்போது என்ன தெரியுங்களா? ஏலியோட வாழ்க்கை தேவனிடத்துல அவ்வளவு நெருங்கி இருந்த ஏலி எப்படி செத்தாரு? தேவனுடைய சன்னிதானத்துல ஒரு விபச்சாரம்ங்கிற ஒரு அருவருப்பு செஞ்ச அந்த அக்கிரமம் செஞ்ச அந்த அக்கிரமக்காரர்கள் 2 பேரும் எப்படி செத்தாங்க? வாசிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் 2 குமாரன் ஆகிய ஓப்னியும் பினகாசும் ஆண்டார்கள். பாருங்க, ஏலி சாகிறதுக்கு முன்னாலே 2 குழந்தைகள் என்னாச்சுங்க? அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கு பிரியமா வாழ வச்சிருக்கணுங்க குழந்தைகளை. இது ரொம்ப முக்கியமுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல நிறைய தவறி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளை வந்து எப்பவுமே கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ற அந்த வாழு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா இருக்கணுங்க. பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி 2 மகனுங்க செத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஏலி போய் அன்பு செலுத்து. எங்க செலுத்து வர ஏலி? அவரே போய் சேர போறார். பாருங்க, ஒரு தேவனுடைய ஆசாரியனா இருந்து முதுகெலும்பு உடைஞ்சு பொடனி உடைஞ்சு செத்து போறார். வாசிங்க. 18ஆம் வசனம். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரி. 40 வருஷம் நான் தேவனோட உறவாடிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னங்க பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்றது புரியுங்களா? வளர்ச்சி எங்க இருக்கு? வளர்ச்சி இல்லாத வெத்து நாயங்களா தான் இருந்திருக்கு. 40 வருஷம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். அந்த 40 வருஷம் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா ஒரு ஆசாரியன் முதுகெலும்பு உடைஞ்சி, அதாவது பொடனி உடைஞ்சி கண்ணுக்கு முன்னால 2 பசங்க செத்து போனதை காண்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடவுள் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணிட்டாருங்க? அவரு கனவீனப்படுத்திட்டார். கனப்படுத்த வேண்டிய தேவனை கனவீனப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அடுத்த ஒரு கேரக்டர், 6வது கேரக்டர் வாசிக்கலாங்க. துரோகம். இந்த துரோகம் இதுவும் தேவனிடத்துல ரொம்ப நெருங்கின ஜனங்கள் செய்த ஒரு விஷயங்க. இது யார் செஞ்சா என்னங்கிறது வசனத்தின் மூலம் வாசிக்கலாம். வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, அண்ட சராசரத்தையும் படைத்த அன்பு தெய்வம் இந்த பூமியில அவருக்கு சொந்தமா தெரிந்து கொண்ட ஜனங்கள் தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்க, அவரை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தேவன் அவங்க கிட்ட சொல்றார். வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சொல்லிட்டார், இந்த பூமி எல்லாம் என்னோடதாப்பா. நீங்க மட்டும் என்னோட வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை நெருங்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. உங்களுக்கு தேவையானது நான் தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமுங்க அவங்க அதன்படி வாழ்றதுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? ஒரு 7 பொக்கிஷங்களை கொடுத்தார். வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர்கள் யாருங்க? இஸ்ரவேலரே. வாசி.
அதிகாரமும் 1 மகிமையும் 2 உடன்படிக்கைகளும் 3 நியாயப்பிரமாணமும் 4 தேவ ஆராதனையும் 5 வாக்குத்தத்தங்களும் 6 அவர்களுடையவைகளே. 7 பொக்கிஷம்னா 6 தான் வந்திருக்கு. ஆனா இத்தனை பொக்கிஷத்தையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த தேவன் இத்தனை 6 பொக்கிஷத்தை விட ஒரு மேலான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாருங்க. அந்த பொக்கிஷம் எல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஒரு மிகச்சிறப்பான பொக்கிஷங்க. வாசிங்க 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். வேற ஒண்ணும் இல்லைங்க. தெய்வ மகனே பிறந்தது எங்கீங்க? அந்த இஸ்ரேல் தேசத்தில் தாங்க அந்த தெய்வ மகன் பிறந்தார், பெத்லகேம்ல. இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு யாராவது ஒரு ஜனத்துக்கு பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லை. கடவுளுக்கு பிரியமா வாழ்றதுக்கு கடவுள் இவ்வளவு வாய்ப்பு செஞ்சு கொடுத்துங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மகனை அடிச்சு கொள்றது தான் குறியா இருந்தாங்களே தவிர அவருடைய வார்த்தையின்படி வாழ யாரும் தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு பார்க்குறோம். பாருங்க, அப்படிப்பட்ட இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கிறிஸ்து அவங்க மத்தியில பிறந்ததை விட ஐஸ்வர்யம் வேற ஏதாவது வேணுங்களா? ஒண்ணுமே வேண்டியதில்லை. ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு அவங்க எப்படி ஆனாங்கன்னு தெரியுங்களா? கடவுளுக்கு என்ன பண்ணாங்க? வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். யாருக்கு விரோதமா துரோகம் பண்ணிருக்காங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? அதுல தேவன் பாருங்க, அவங்களுடைய தீர்க்கதரிசி மூலமா ஒரு குரூப் மட்டும் செஞ்சாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, 2 குரூப்பும் செஞ்சிருக்கேன். ஏன்னா இஸ்ரேல் கோத்திரத்துல எத்தனை குரூப் இருக்குங்க? 10 கோத்திரம் 2 கோத்திரம். பாருங்க, ரொம்ப அழகா ஒரு பிட்டு கூட விடாம சொல்றாரு பாருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் வம்சத்தாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, யூதா வம்சத்தாரும் துரோகம். பிதாவாகிய தேவன் எத்தனை துரோகத்தை செஞ்சிருக்கா தெரியுங்களா? கடவுளுக்கு சித்தமான ஒரு சத்திய பாடத்தை கூட எடுக்கலாங்க. நம்ம அப்பா எவ்வளவு துரோகங்களை சந்திச்சு நம்ம எல்லாம் பெத்து எடுத்திருக்காரு தெரியுங்களா? முதல் துரோகம் பண்ணவன் யாருங்க? அவருக்கும் முதல்ல மேட்டிமை புத்தியில சாத்தானுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தான் நம்ம அப்பாவுக்கு முதல் துரோகம் பண்ணவன். எத்தனை துரோகம், எத்தனை தீர்க்கதரிசி நம்ம அப்பா ஏமாத்திருக்காங்க தெரியுங்களா? சொந்த மகன் என்று பாராமல் தன்னுடைய மகனுடைய ரத்தத்தை பலியா கொடுத்த அந்த அப்பாவுடைய இருதயத்தை எத்தனை பேர் நோகடிச்சிருக்காங்க தெரியுங்களா? இதெல்லாம் ரொம்ப சிந்திக்கணுங்க. நம்மளும் இந்த புத்திர சுவீகாரத்தை எல்லாம் வாங்கிட்டோம், உடன்படிக்கையை வாங்கிட்டோம், வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோம். அவங்க செஞ்ச துரோகத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுங்க. மனசளவு சகிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கையில தாங்க இருக்கு. அப்போஸ்தலர் மாதிரி மாம்சத்துல குத்தி கொடையறதுக்கெல்லாம் இங்க ஒருத்தர் இல்லை. எந்த யூதன் வந்து நம்மளை குத்தி கொடையிறானுங்க? நம்மளுக்கு நாமளே ஒரு யூதனாகி ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே இல்லைங்க. மனசுல சகிச்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தரம்னு இருக்கு இல்லைங்களா? ரொம்ப முக்கியங்க. வாசிக்கலாங்க. அடுத்தது ஏழாம் கேரக்டருங்க. இந்த 7ஆம் எச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்யுங்க. இதோட அந்த பாடத்தை கன்க்ளூட் கொண்டு வர போறோம். பாருங்க, 7ஆம் எச்சரிப்பு வந்து பொய் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் இப்போ 6 எச்சரிப்பு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 6மே கிறிஸ்துவுக்கு முன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நிறைய குணலட்சணங்கள், தவறான ஒரு குணலட்சணம் என்னன்னு பார்த்தோம். இப்போ 7வது பார்க்க போறோம் இல்லைங்களா? திருச்சபை வாய்ப்புக்கு அதுக்கான அழைப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள், சபையாகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குதுங்க. புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துக்கு திருச்சபை ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு அழைப்பு கிடைக்குது. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு வைரஸ்ல மாட்டிடுறாங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க, வித்ததுல அந்த காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்ணிதான் அப்போஸ்தல ஊழியம் தங்கிட்ட இருக்கிற காணியாட்சியை விற்கும் போது அது என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கறது ஒரு வழக்க முறையா இருந்தது. அதுல என்ன பண்றாங்கன்னா வித்துட்டாங்க, கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த சுயநலம், அந்த அக்ஞானம்ங்கிறது என்ன உள்ள வந்துருச்சு. முழுசையும் கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா ஒரு முக்காலை கொடுத்துட்டு கால்வாசி எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு? அழிஞ்சுக்கிறது. பாருங்க, அதை வந்து என்ன பண்ணுதா தூய ஆவியில் இருக்கக்கூடிய பேதுரு கண்டுபிடிச்சார். வாசிங்க. 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான்
நிரப்பினது என்ன? பாருங்க என்ன ஆயிடுச்சுங்க, பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்த ஆவியில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. சபை வாய்ப்புங்க, இந்த பூமியில அந்த மாதிரி மிச்சம் எடுத்து வச்சு எத்தனை வருஷம் நம்மளால உயிரோட வாழ முடியும்? கடவுள் அந்த பிச்சை போடாம நம்ம இந்த பூமியில வாழ முடியுங்களா? ஆனா உயிர் பிச்சை போடுற கடவுளுக்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொய் சொல்லி கடவுள்கிட்ட ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டாங்க. வாசிங்க 4ஆம் வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அது அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அங்க சொல்லிட்டாங்க பொய். சபை வாய்ப்புங்க, ஒரு அருமையான கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலம் கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு அற்பமான ஒரு பணத்துக்காக, இந்த உலக பிரகாரமான ஒரு உணர்வுகளுக்காகவும் இழந்துட்டாங்க. வாசிங்க அடுத்த ஒரு வசனம். 5ஆம் வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். என்ன பண்ண முடியுங்க? கடவுளுக்கு கொடுக்காம எடுத்து வச்சதை வச்சு அவரால் உயிரோட வாழ முடிஞ்சுதா? முடியாதுங்க. நம்ம கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கிறதுக்கு வந்துட்டோம்னா ஒன்று மட்டும், ஒரு பைசா மட்டும் நம்ம பர்சனல் செலவுக்கு எடுத்து வச்சுக்கணும், ஒரு சுயத்தை எடுத்து வச்சுன்னு வைங்க, அதுதான் நமக்கு பாய்சனே. முழுமையாக அர்ப்பணிச்சிடணும் கடவுளுக்கு. 99% உங்களுக்கு தேவனே, 1% மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு எடுத்து வச்சேன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, அதுதான் நம்மளை அழிச்சிடும். முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். பாருங்க, அந்த சகோதரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு தேவன், அதாவது யார் மூலியமான, பேதுரு மூலியமா. ஆனா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கணவன் சொன்ன பொய்யவே அவங்களும் சொல்லி அந்த வாய்ப்பை இழந்து அவங்களும் செத்து போயிட்டாங்க. கடவுளுக்கு துரோகமான உயிரோட வாழ முடியாதுங்க, கடவுள்கிட்ட பொய் சொன்னா உயிரோட வாழ முடியாதுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, 7 எச்சரிப்புகள் பார்த்தோம். 6 எச்சரிப்புகள் பழைய ஏற்பாட்டில இருந்து, 7வது எச்சரிப்பு புதிய ஏற்பாட்டில இருந்து. ஒரு சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கிறிஸ்துவின் சரீரத்துல அவயமா போகக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஆனா அதே தருணத்துல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து மரித்த ஒரு கேரக்டரை பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னுடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். பாருங்க, யாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய இருதயத்தை கிழிச்ச சம்பவங்க, அவருடைய இருதயத்தை கிழிச்ச சம்பவங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒருத்தர் சாகுறான்னா அங்க என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்ச இந்த பவுலுக்குள்ள ஒரு இருதயம் குத்தப்பட்டவரை என்ன பண்ணாருன்னா, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இல்லைன்னா இவனால இந்த அளவுக்கு சாக முடியாது. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவனா தீமோத்தேயு ஸ்தேவான் செத்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு மரணம் தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல்ல ஒரு அஸ்திபாரமா இருந்தது. பாருங்க அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க என்ன பண்ணாருங்க, நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 7:15. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில் அப்படியே நிறைஞ்சிட்டாரு. அவரை கல்லில் போட்டு அடிச்சாலும் மண்டையில ஓட்டை விழுக்கும் இல்லைங்களா, ரத்தம் சொட்டு இல்லைங்களா, எதுவுமே மாம்சத்தில் ஏற்படக்கூடிய எந்த சேதமும் அவர் என்ன பண்ண முடியலைங்க, ஒண்ணு முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியில் அவரே நிறைஞ்சிட்டார். அந்த மாதிரி ஒரு மரணத்தை மறிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா 7 கேரக்டர் பார்த்தோம் இல்லைங்களா, எத்தனை வைரஸ் பார்த்தோங்க, இச்சை, கீழ்ப்படியாமை, பொறாமை, கோபம், கனவீனம், துரோகம், பொய். இந்த அத்தனை கேரக்டரும் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கு. ஜென்ம சுபாவம்ங்கிற ஒரு சுபாவத்தோட தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான கேரக்டர்கள் வெளியே வராதபடிக்கு புது சிருஷ்டின்னு ஒரு கருவை சுமக்கிற நம்ம கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தோன்னு வைங்களேன், அந்த வைரஸ் செத்து போயிடும். மண்ணுலகை வென்ற விண்ணுலக மைந்தர்களா
நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கார். வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, இப்ப இந்த மாதிரியான வைரஸை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போஸ்தலர் சொல்றாங்க எங்ககிட்டயே இல்லைங்க, நாங்க அதுக்கு தகுதி இல்லை அப்படின்றாங்க. ஆனா அவங்களே தகுதி இல்லை, நம்ம எப்படி ஆக முடியும்? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? தகுதி இல்லாத அவங்கள தகுதிப்படுத்தினதா வசனம் இருக்கு. தேவன் தகுதிப்படுத்தி இருக்கார், நம்மளே படுத்த மாட்டார், நம்மளையும் படுத்துவாருங்க. ஆனா தேவன் நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய தரமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழலாம். புரியுதுங்களா? தகுதியற்ற நம்மளை தேவன் தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு தரம் எங்க இருக்கு தெரியுங்களா? வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எதுல இருக்கு தெரியுங்களா? அந்த சிந்தை மட்டும் நமக்குள்ள இருந்துன்னு வைங்களேன், தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைங்கிற ஒரு நோக்கத்தோட கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மட்டும் இருந்ததுன்னா தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்த தேவன் வல்லமை மிகுந்தவராக இருக்கார். வாசிச்சுங்க. 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை இல்ல, இது வாசிச்சிருங்க சார். எபிரேயர் வாசிச்சிருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாய் இருக்குவாராக. ஆமாங்க, தேவன் கிறிஸ்துவை கொண்டு நம்மளை முன்குறிச்சிருக்கார். சகலவித நற்கிரியைங்கிற ஒரு விஷயம் இல்லாமங்க நம்ம கடவுள்கிட்ட போய் சேரவே முடியாதுங்க. கிரியைங்கிறது வாயில் அல்ல, செயல்ல இருக்கணும். அந்த கிரியை இருந்ததுன்னா தகுதியற்ற நம்மளை தேவன் தகுதிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்வாராக. பொறுமையோட கேட்ட உங்களையும் சத்தியத்தை போதிக்க வாய்ப்பு தந்த பிதாவாக தேவனுக்கு நன்றிகளையும் துதிய ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். நாம் தியானித்த வார்த்தைகள் யாவையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேக சத்தியங்களை நமக்கு கிருபையாய் கையளித்து கொண்டிருக்கின்றார். கேட்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் நமக்கு எதற்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கும் போதும் இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த இந்த 7 எச்சரிப்புகள் 7 இல்லை 7000 இல்லை 70,000 கொடுத்தாலுமே நம்ம மனம் மாற்றம், நம்ம வெறும் சத்தியத்தை தெரிஞ்சிட்டோம், பிதாவை அறிஞ்சிட்டோம், குமாரனை அறிஞ்சிட்டோங்கிறது மட்டும் இல்லாமல் கிரியைகள் இருக்குதா? இப்போ இன்றைக்கு பாடத்தில் சகோதரர் சொன்னது, நம்ம சத்தியத்தை பேசுகிறவர்கள் மட்டும் அல்லாமல் கிரியைகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருமே சத்தியத்தை பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிற நாமும் கூட அதை எந்த அளவுக்கு நம்ம ஜீர்ணிக்கிறோம், அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறணுங்கிறது தான் தேவனுடைய அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சித்தம். அதற்காக தான் நம்மளுடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய போதகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவ்வளோ தூரம் தம்மை தாழ்த்தி பலியானார். நமக்கு இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு கிருபையாய் கையளித்தார். ஒவ்வொரு நாளுமே இந்த சத்தியத்தை நம்ம கேட்குறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துகிறோன்னு பார்க்கணும். இனி அந்த ஏழையினுடைய வாழ்க்கை நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு படிப்பினை. ஏன்னா சத்தியத்தில் இருந்துட்டு நம்ம குடும்பத்தை அதிகமாக நேசித்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடும்பத்தை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரலைன்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம மாம்ச சிந்தை எவ்வளவு கேடுபாடு நிறைந்தது, எவ்வளவு அருவருப்பான ஒரு சிந்தை. அதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் நம்ம சத்திய வசனங்களை படிக்கிறோம்.
வெறும் கேட்கிறவர்களா, படிக்கிறவர்களா, சொல்லுகிறவர்களா மாத்திரம் இல்லாதபடிக்கு இனி இருக்கக்கூடிய காலம் மிகவும் கொஞ்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அடிக்கடி இந்த வைரஸுங்கிறத சொன்னார். ஏன்னா இப்போ இது உலகத்துலேயும் வைரஸு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, அதே போல் நம்ம குணங்களும் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லார் இடத்துலையுமே அந்த ஒரு மோசமான இந்த சுயநலம் அந்த சிந்தனைகள் வந்ததுன்னா நம்மளை அது ரொம்பவும் மோசமான மரணத்துக்குரிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம சத்தியத்தை தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதன்படி நடக்கணுங்கிறத இதை தெரிஞ்சுட்டு இந்த சத்தியத்தை நம்ம தியானித்து இனியும் வரக்கூடிய காலத்தில் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கிருபையாய் கையளித்து கொண்டிருக்கிறார். இனியும் கையளிப்பார். எந்தவித தங்கு தடை இல்லாமல் நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி நமக்காக காத்திருக்கிற நித்திய ஜீவனுக்குள் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும். நம்மள ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தம், கிறிஸ்துவனுடைய விருப்பம். அதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொண்டு நமக்கு எஞ்சி இருக்கும் சொற்ப காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் தாமே நமக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆவியும் அறிவையும் அவர் பரத்திலிருந்து கிருபையாய் தந்தருளுவாராக. இன்றைய இனிய கீதத்தை கார்த்திகேயன் அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய இறைவனினை இன்று வாசிக்க கேட்போம். யூதா 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இதற்குரிய விளக்கம்: தேவனுடைய கணிப்பில் நான் ஒரு பொருட்டாக இருந்தாலும் அல்லது நான் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம், நாம் கர்த்தருடைய நோக்கத்திற்காக அவருடைய பரிசுத்தவான்களுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்கிறோம், நாம் பொதுவாக ஜனங்களுக்காக நம்முடைய விரோதிகளுக்காக என்னென்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து நம்மை கணிக்கிறார். நம்முடைய அறிவு, ஞானம், புகழ், பேச்சு திறமை ஆகியவற்றை வைத்து நம்மை கணிப்பதில்லை. அன்பின் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் தேவ காரியங்களின் ஆழங்களை, ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவர்களை எந்த மனிதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் அவனை கொண்டு வந்த அறிவை இழப்பதற்கு முன்னதாக ஆவியை இழக்கக்கூடும். ஒருவரின் குணலட்சணங்களை அளக்கக்கூடிய அளவுகோல் அன்பே ஆகும். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவரிடத்தில் நெருங்குவதற்கும் பிரதான சோதனை இந்த அன்பே ஆகும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பராமரித்து இந்த நிமிடம் வரை கிருபையாய் காத்து இந்த மாலை வேளையிலே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க இந்த புத்திர சுவிகாரத்தையும் இந்த ஜீவனையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கிருபையாய் கூட்டிக் கொடுத்த தயவுக்கு நன்றி தயப்பன. இன்னும் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்கும் எங்களுடைய ஜீவிய கால பரியந்தம் உமது கிருபையும் உமது நேசகுமாரனின் வழி நடத்துதலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் தயப்பனே. இதோ உமது பரத்திலிருந்து எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, ஆவியை, அறிவை கிருபையை கையளித்தரலும். எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் தயவாய் மன்னியும். எங்கள் பலவீனத்திலே பலத்தையும், குறைவிலே நிறைவையும், சுகவீனத்திலே சுகத்தையும் தாரும் தயப்பனே. இதோ இன்றைய நாளிலே இந்த சத்தியத்தை எங்களுக்கு கிருபையாய் வெளிப்படுத்தின தயவிற்கு நன்றி தயப்பனே. இதோ பேசின உமது தாசனையும் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் நாளுக்கு நாள் நாங்கள் வளர்ந்து உமக்கு நற்கனிகளை கொடுக்கும் பிள்ளைகளாக ஜீவித்திடவும், எங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் மரண பரியந்தம் உறுதியாகி நின்று உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் பூர்த்தி செய்யவும், உமது ராஜ்யத்திலே நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் எங்களுக்கு கிருபையாய் கையளித்தருளும் தேவைப்படி. இதோ காலம் மிகவும் கடைசி கொடியதும் என்பதை உணர்ந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், எந்த விதமான துர்க்குணங்களும் துர்ச்சிந்தனைகளும் எங்களுக்குள் வராதபடிக்கும், மனமேட்டிமையிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கும், மிகுந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாயும், இதோ அன்பு மிகவும் பிரதானம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி கிறிஸ்துவின் சிந்தையை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கிரியை செய்ய அனுக்கிரகம் செய்தவர்களும் தாய்ப்பட தாழ்மையுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய ஜீவியத்தை உங்கள் பாதத்தில் வைக்கின்றோம். வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் நாங்கள் ஜெயித்து எங்களுடைய ஒரே சிந்தையை உமக்கும் உமது குமாரனுக்கும் நாங்கள் ஏறெடுத்து
உங்களுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக விளங்க, உங்களுக்கு நாங்கள் நற்சாட்சிகளாக நல்ல ஊழியக்காரர்களாக விளங்கும்படிக்கு நீர் கிருபை வைத்தருளும். எங்கள் அழைப்பை நாங்கள் இழந்து விடாத பிடிக்கும், சாத்தான் எந்த விதத்திலும் எங்களை மோசம் போக்கி விடாத பிடிக்கும். இன்னும் நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு வேண்டிய சகல நல்லீவுகளை உமது கரத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டுமாய் உமது நேசகுமாரனும் எங்கள் கர்த்தரும் கண்மலையும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாய் உமது கிருபை நிறைந்த ஒரு பாதம் படுகிறோம். எங்கள் அன்பின் தாய்ப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் கூட என்றென்றும் காக்க கடவுது. சரி சரி. இன்றைய அறிவிப்பு விசேஷமாக ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் போல் வழக்கம் போல் நாளை மாலை 7:15 நமது இந்த ஃபேஸ்புக்கு கூட்டம் நடைபெறும். இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி மாற்றங்கள் வருதுன்னு தெரியல, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒருவரை ஒருவர் முகமுகமாய் தரிசிப்போம் என்பதை மிகுந்த அன்போடும் சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.